வெல்கம் டு டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வர்த்தனா டினாசிட்டி அண்ட் இந்த டைமில் வர்த்தனா டினாசிட்டிக்கு கண்டெம்பரரியான பாலா டினாசிட்டி பற்றியும் ராஷ்டிரகூடா டினாசிட்டி பற்றியும் பார்த்துருவோம். ஓகேயா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குப்தர்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். குப்தர்கள் வந்து ஹீனர்களோட படையெடுப்பு, ஹன்ஸ் அப்படிங்க இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரைபல் பீப்புள், அவங்களோட படையெடுப்புனால வீழ்ச்சிக்கு உள்ளாவாங்க. ஓகேயா, ஸோ குப்தா பீரியட் வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட படைத்தளபதியாக இருந்த ஒருத்தர் ஒரு டினாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த டினாசிட்டி தான் என்ன, வர்த்தனா டினாசிட்டி. ஓகேயா, இவங்க கூடயே இன்னும் நிறைய இடத்துல சின்ன சின்ன அரசர்கள்லாம் உருவாவாங்க. ஏன்னா ஒரு பெரிய பேரரசு வீழ்ச்சி அடையும் போது அவங்களுக்கு கீழே இருந்த மாகாணங்களில் கவர்னராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த சமந்தாஸ், மகா சமந்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்னர்ஸ் எல்லாருமே பவரை கையில் எடுத்துகிட்டு தனித்தனி ஆட்சியை என்ன செஞ்சுருவாங்க, அமைக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. இந்த டைமில் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அரசுகள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்தது என்ன அப்படின்னா வர்த்தனா டினாசிட்டி. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டவுன்ஃபால் ஆஃப் குப்தாஸ். குப்தர்களோட வீழ்ச்சி பல சிற்றரசுகளோட எழுச்சிக்கு காரணமாக இருந்தது. இந்த டைமில் ஒவ்வொரு பகுதிகள்லையும் ஒவ்வொரு விதமான குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அது யார் அப்படின்னா ஹன்ஸ். ஆல்ரெடி நார்த் வெஸ்ட்டுக்குள்ளே வந்து குப்தாஸை வந்து என்ன செஞ்சாச்சு, தோற்கடிச்சாச்சு. ஸோ இவங்கக்கிட்ட என்னென்ன பகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னா பஞ்சாப், ராஜஸ்தான் அண்ட் மால்வா. அப்புறம் இதை தவிர நிறைய சின்ன சின்ன ரீஜனல் கிங்டம்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு. அதில் நோட்டபிள் யார் அப்படின்னா மைத்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சௌராஷ்டிரா பகுதியில் வந்து ஆட்சியை பிடிச்சி வச்சுருக்காங்க. இவங்களோட கேபிட்டல் என்னென்னா வல்லாபி. அதுக்கடுத்து ஒருத்தங்க இருக்காங்க, யாருன்னா மௌகாரிஸ். ஓகேயா, மௌகாரிஸ் எந்த ஏரியாவை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆக்ரா அண்ட் ஆவத். இது கிட்டத்தட்ட நார்த் இந்தியா, இது கிட்டத்தட்ட வெஸ்ட் இந்தியா. வெஸ்டர்ன் டெக்கானில் யார் இருக்கா, அதாவது தக்கான பகுதியில் மேற்கில் யார் இருக்கா அப்படின்னா வஹாடகாஸ் இருக்காங்க. இது குப்தர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு பகுதிகளையும் யார் இருக்கா, அதில் யார் மேலெழுந்து வர்றா அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஓவர்வியூ. இதில் தானேஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் என்ன செய்கிறாங்க, நார்த் இந்தியாவில் குப்தாக்கு அப்புறம் சொல்லக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுந்து வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சட்லஜ் அண்ட் யமுனா ரிவருக்கு இடைப்பட்ட பகுதியை ஆட்சி பண்ணுறாங்க. அது எங்கே இருக்குது, நார்த் ஆஃப் டெல்லிக்கு மேற்பகுதியில் இருக்குது. வாஸ் ஃபார்ம்ட் இன்டு அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் பை புஷ்யபூதிஸ். வர்த்தனா டினாசிட்டி ஆரம்பித்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது யாருன்னா புஷ்யபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வர்த்தனா டினாசிட்டி ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தை பற்றி நமக்கு என்னென்ன சோர்ஸ் மூலமாக தெரிய வருதுன்னா பானர் அப்படிங்கிற ஆத்தர் எழுதுன ஹர்ஷச்சரிதா அண்ட் யுவான்சுவாங் ஜியூகி. நம்ம நிறைய எவிடன்சஸில் பார்த்துருக்கோம் யுவான்சுவாங்கோட வரலாற்று குறிப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. ஆக்சுவலி யுவான்சுவாங் வந்து இந்த பர்டிகுலர் பீரியடில் தான் இந்தியாவுக்கே வந்திருப்பாங்க. ஓகேயா, இது ஆல்மோஸ்ட் 7th century AD. இந்த டைமில் தான் இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. வர்த்தனா டினாசிட்டியில் ரொம்ப ரொம்ப நோட்டபுளான ஒரு கிங் இருப்பார். அவர் யார் அப்படின்னா ஹர்ஷவர்தனா. அவரோட அவைக்கு தான் என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த யுவான்சுவாங் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன பயணி வந்திருப்பார். இவரோட வரலாற்று பயண குறிப்பு நூல் தான் என்ன, ஜியூகி. இது மூலமாக தான் வர்த்தனா டினாசிட்டியில் இந்தியா எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஆட்சி எந்த மாதிரி இருந்தது, சமூக பொருளாதார பெண்களோட நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்பிகிராஃபிக்கல் சோர்சஸ் வேறு என்ன பொறிப்புகள்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா மதுபான் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன், சோனாபட் இன்ஸ்கிரிப்ஷன், பன்ஸ்கேரா இன்ஸ்கிரிப்ஷன், நாலந்தா இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் கிளேஸ். இந்த ஆதாரங்கள்லாம் வர்த்தனா டினாசிட்டியை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, பானர் அப்படிங்கிறவர் ஒரு பொயட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம், ஒரு ஆத்தர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவரோட நோட்டபுளான ஒர்க் என்ன அப்படின்னா ஹர்ஷச்சரிதா அப்படிங்கிற ஒரு நூல் தான். ஓகேயா, ஹர்ஷா அப்படிங்கிறது கிங், இவரோட சரிதத்தை எழுதியிருக்காரு. அதனால தான் அந்த நூல் பேர் என்ன, ஹர்ஷச்சரிதா. சரியா, வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபார்மல் பயோகிராஃபி ஆஃப் அ கிங். ஒரு ஃபார்மலான முறையான பயோகிராஃபி அப்படிங்கிறது எதுதான் அப்படின்னா இந்த பானர் எழுதின ஹர்ஷச்சரிதா அப்படிங்கிற ஒரு நூல் தான். இந்த நூல் வந்து இந்திய இலக்கியத்திலேயே ஒரு புது வகையை வந்து தோற்றுவிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் நூல். ஓகேயா, இதிலிருந்து தான் அதுக்கப்புறம் அரசர்களை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதுகிற ட்ரெண்டு வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, நம்ம வந்து புஷ்யபூதிகளை பற்றி பார்த்துடலாம்.
இவங்க புஷ்யபூதிஸ் யார் அப்படின்னா குப்தர்கள் கிட்ட வேலை பார்த்த படை தளபதிகள். நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் கூட பார்த்தோம் இல்லையா, ஒரு எம்பையர் ஆர் ஒரு டினாசிட்டி ஃபால் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் வர்றவங்க கண்டிப்பாக ஒன்று அவங்களோட கவர்னர்ஸாக இருப்பாங்க, இல்லை படைத்தளபதியாக இருப்பாங்கன்னு. அப்படி இந்த புஷ்யபூதிகள் யாருன்னா குப்தர்கள் கிட்ட வேலை பார்த்த படைத்தளபதிகள் தான். ஓகேயா. த ஃபவுண்டர் ஆஃப் தி வர்த்தனா டினாசிட்டி வாஸ் புஷ்யபூதி. இவர் ஒரு பர்சன் who ruled from தானேஸ்வர். எந்த பகுதியில் ஆட்சி பண்ணுறாங்க? தானேஸ்வர் அப்படிங்கிற பகுதியிலிருந்து. He served as a military general under the imperial Guptas and rose to power after the fall of the Guptas. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இவர் ஒரு டினாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார்? புஷ்யபூதி. வித் த அசெஷன் ஆஃப் பிரபாகர வர்த்தனா. அதுக்கு அடுத்து வர்றாங்க. சரியா. புஷ்யபூதிக்கு அப்புறம் பிரபாகர வர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் வராரு. இவரோட டைமில் புஷ்யபூதி ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பாப்புலராகவும் மாறிடுது. பிரபாகர வர்த்தனா ஃபவுட் அகெயின்ஸ்ட் தி கூர்ஜரா. கூர்ஜரா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், இந்த இந்தியாவோட இந்த பகுதிகள் இருக்கும் இல்லையா, இந்த சைடில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் கூர்ஜராஸ். இவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கூர்ஜர பிரதிகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் டைமில் 3 பெரிய ஃபேமஸான டினாசிட்டிஸ் இருக்கும். என்ன அப்படின்னா பிரதிகாரா, பாலர்கள் அண்ட் ராஷ்டிரகூடா. அதாவது வர்த்தனா டினாசிட்டியை தவிர்த்து இவங்க 3 பேரும் கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பாங்க. அதில் இந்த குஜராத், ராஜஸ்தான் இந்த பகுதியை ஆட்சி பண்ணவங்க தான் யார்? கூர்ஜரா. இவங்க கூர்ஜர பிரதிகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தி ஹன்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஹிஸ் அத்தாரிட்டி ஆஸ் வெல் அஸ் மால்வா அண்ட் குஜராத். இவங்க என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட இந்த பகுதி வரைக்கும் நார்த் இந்தியாவில் இருக்காங்க அப்படி தானே வர்த்தனா டினாசிட்டி. இவங்க என்ன பண்ணுறாங்க, வெஸ்ட்டில் குஜராத், மால்வா ஆல்மோஸ்ட் அந்த பகுதி வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆட்சி பகுதியை வந்து விரிவாக்கிட்டே போகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, பிரபாகர வர்த்தனா அவரோட பொண்ணு ராஜ்யஸ்ரீ அப்படிங்கிற அவரோட பொண்ணை மௌகாரி கிங்கான கிரகவர்மன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கல்யாணம் முடித்து கொடுக்குறாரு. எதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஆலை தான். சரியா. ஒரு ஒரு அரசர்களுக்கு வந்து ஒரு நட்புறவை உண்டாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருமண உறவுகளை தான் செஞ்சுக்கிறாங்க. எதுக்காக கன்வாஜ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பகுதியோட பண்ணணும் அப்படின்னா இந்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஓகேயா. என்ன சொல்லலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பானிபட் அப்படின்னு நம்ம ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு போர் மூலமாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பானிபட் போர், செகண்ட் பானிபட் போர், தேர்ட் பானிபட் போர்னு சொல்லிட்டு 3 பானிபட் போர் வந்து வரும். இனிமே தான் நம்ம அதெல்லாம் படிப்போம். எதுக்காக அப்படின்னா அந்த பிளேஸோட இம்பார்ட்டன்ஸ். ஒன்று அந்த பிளேஸ் வளமானதாக இருக்கலாம், இல்லைனா அது வந்து ஒரு பிளெயினாக இருக்கலாம். பிளெயின் மீன்ஸ் சமவெளியாக இருக்கலாம், நம்ம சண்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். தென் அதில் வந்து வெளியிலேருந்து யாராவது படையெடுத்து வராங்கன்னா இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்கலாம். இந்த மாதிரி சில ஜியோகிராஃபிக்கலான இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய பகுதியை பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு அரசர்னாலும் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. சரியா. எல்லா ஃபைட்டுமே எதுக்காக தான் இருக்கும், மோஸ்ட்லி பகுதிகளை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், விஜயநகரா எம்பையருக்கும் இன்னும் பக்கத்தில் இருந்த எம்பையருக்கும் சண்டை வந்துட்டே இருக்குது அப்படின்னா அந்த கிருஷ்ணா துங்கபத்ரா துவா பகுதி ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன், அந்த பகுதி ரொம்ப வளமாக இருக்குது அப்படிங்கிறனால. இந்த டைமில் கனுவாஜ் அப்படிங்கிற பிளேஸ் ரொம்ப ரொம்ப ஃபர்டைலான ஒரு பிளேஸ். ஓகேயா. அண்ட் இது எங்கே இருக்குன்னா, இப்போ இந்தியா எங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கன்வாஜ் இருக்கும். ஓகேயா. இதுக்கு மேலே தான் தானேஸ்வர் இருக்கும். தானேஸ்வர் வந்து கிட்டத்தட்ட நார்த் வெஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. நார்த் வெஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ், நார்த் வெஸ்ட்லேருந்து யார் படையெடுத்து வந்தாலும் முதல்ல அடித்து பிடிக்கிற ஃபஸ்ட்டு பிளேஸாக தானேஸ்வர் இருக்கும் இல்லையா. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபான ஒரு ஆலாய் வேணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கிற இந்த கன்வாஜ் பீப்புளோட, கன்வாஜ் பகுதியில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற பீப்புளோட ஒரு மேரிட்டல் அலையன்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க. யார்? பிரபாகர வர்த்தனா அப்படிங்கிற ஒரு கிங். அவரோட பொண்ணான ராஜஸ்ரீயை மௌகாரி கிங்கான கிரகவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசருக்கு மனம் முடித்து கொடுக்குறாரு. இந்த பிரபாகர வர்த்தனுக்கு இங்கே நம்மளோட பாடப்புத்தகத்தில் 3 பிள்ளைங்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று பொண்ணான ராஜஸ்ரீ, இன்னொன்று 2 வர்த்தனாஸ் வருவாங்க. சரியா. நம்ம அதை பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருமண உறவு மூலமாக கனுவாஜ் அப்படிங்கிற ஒரு ஃபர்டைலான ஒரு ஸ்டேட் கூட ஒரு ஆலை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. பிரபாகர வர்த்தனாஸ் ட்ரீம் என்ன அப்படின்னா ஒரு எம்பையர் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா கண்டிப்பாக ஒரு அரசருக்கு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான், தன்னோட அரசை பேரரசாக மாற்றணும், என்னோட ஆட்சி அதிகாரம் வந்து பறந்து விரிந்த எல்லைகளை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசருக்குமே ஆசை இருக்கும். அது இந்த பிரபாகர வர்த்தனாக்கும் இருக்குது. பட் இது வந்து யார் மூலமாக நிறைவேறுச்சு அப்படின்னா இவரோட இளைய மகன் மூலமாக. அவர் தான் யார்? ஹர்ஷவர்தனா. ரொம்ப ரொம்ப நோட்டபிள் கிங்.
இன் தி வர்தனா டினாசிட்டி. அவர் மூலமாக இது ரியலைஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ யங்கர் சன் அப்படின்னா இவருக்கு ஓல்டஸ்ட் சன் இருக்காரா அப்படின்னு கேட்டால் இருக்காரு. அவர் தான் யார்? ராஜவர்தனா. நம்ம 3 பசங்க பார்த்தோம் இல்லையா? ராஜஸ்ரீன்னு ஒரு பொண்ணு, ராஜவர்தனா, தென் நம்ம ஹர்ஷவர்தனா. பிரபாகர வர்த்தனாவோட இறப்புக்கு பிறகு ராஜவர்தனா என்ன செய்கிறாரு? அரசவைக்கு வராரு. ஓகே, கிங்கா ஆட்சி ஏற்றுக்கிறாரு. பட் ராஜவர்தனா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வங்காளத்தை ஆட்சி செய்துட்டு இருந்த கவுடா ரூலரான சசாங்கா அப்படிங்கிறவர் கொன்றுவார். ஸோ இவரோட மரணத்தை தொடர்ந்து இவரோட சகோதரரான ஹர்ஷவர்தனா என்ன பண்ணுவார்? அரசராக வருவார். இவர் என்ன பண்ணணும்? தன்னோட அண்ணனை கொண்டுட்டாங்க அப்படி தானே, அதனால் என்ன பண்ணணும்? பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும். அண்ட் இம்மீடியட்டான ஒரு எனிமி அப்படின்னு கேட்டால் அந்த பெங்கால் தான் இவங்களுக்கு. ஸோ இந்த பகுதியை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரியும் கூட, சரியா? ஏன்னா கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்கணும். தன்னோட அண்ணனை வந்து சூழ்ச்சி பண்ணி கொண்டு இருக்காங்க அண்ட் பேரரசை விரிவாக்கணும். இந்த ப்ரெஷரோட ஹர்ஷவர்தனா என்ன பண்ணுறாரு? கிங் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு வராரு. இவர் என்ன பண்ணுறாரு? கிங் ஆஃப் தானேஸ்வர் ஆயாச்சு. அண்ட் ஹர்ஷா ஹேட் நோன் த வீக்னஸ் ஆஃப் அ குரூப் ஆஃப் ஸ்மால் கிங்டம்ஸ். அவங்களோட பகுதியை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிங்டமோட வீக்னஸை தெரிஞ்சு வச்சுட்டு அந்த பகுதிகளை படையெடுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க? எம்பையரை பெருசாக்கிக்கிட்டே வராரு. ஆஸ் தானேஸ்வர் வாஸ் டூ க்ளோஸ் டு த த்ரெட்ஸ் ஃப்ரம் தி நார்த் வெஸ்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா? நார்த் வெஸ்ட்டுக்கு ரொம்ப கிட்டக்க தான் என்ன இருக்குது? இந்த தானேஸ்வர் இருக்குது. யார் மேற்கு பகுதி வழியாக உள்ளே வந்தாலும் முதல்ல அடி வாங்குற இடம் என்னதாக தான் இருக்கும் அப்படின்னா தானேஸ்வராக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு? கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஹர்ஷா ஷிஃப்டட் ஹிஸ் கேபிட்டல் ஃப்ரம் தானேஸ்வர் டு கனுவாஜ். நீங்கள் யோசிக்கலாம், கனுவாஜ் அப்படிங்கிற பிளேஸ் வந்து ஆக்சுவலி வேற ஒருத்தட்ட இருக்குது, அப்படியா மவுகாரியாஸ் அப்படிங்கிற ஒரு பீப்புள் கிட்ட இருக்குது. அப்புறம் எப்படி இந்த கேபிட்டல் வந்து ஹர்ஷா தானேஸ்வர்ட்ட இருந்து கனுவாஜுக்கு மாற்றினாங்க அப்படின்னு. இது வந்து ஒரு கொஞ்சம் வீக்கான ரூலர்ஸ் அங்கங்கே இருப்பாங்க இல்லையா? ஆல்ரெடி ஒரு மேரேஜ் அலையன்ஸ் வந்து கனுவாஜ் கூட இருக்குது. அந்த கிங் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்த காரணத்தினால அந்த கிங்கோட கவுன்சிலில் இருந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஹர்ஷரை வந்து அழைக்கிறாங்க, கனுவாஜுக்கு நீங்களே அரசராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹர்ஷர் என்ன பண்ணிடுறாரு? முதல்ல தயங்கிட்டு அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சில பட்டங்களையும் அக்செப்ட் பண்ணிட்டு கனுவாஜோட கிங்காக மாறிடுறாரு. தென் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தானேஸ்வரையும் கனுவாஜையும் ஒன்றாக்கி ஒரு பெரிய பேரரசை வந்து உருவாக்குறாங்க. கனுவாஜ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக வெஸ்ட் சைடில் இருக்கும். நார்த்துலன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உள்ள தள்ளி வர மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ரிச் அக்ரிகல்ச்சுரல் ரீஜன் ஆஃப் தி வெஸ்டர்ன் கேஞ்சஸ் பிளேன். கங்கை பாயக்கூடிய நதி பகுதியில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வளமையான ஒரு பகுதி அண்ட் கொஞ்சம் சேஃபாக இருக்கக்கூடிய பகுதியும் கூட. இந்த பகுதிக்கு வந்து ட்ரெப்பாட்டியேட் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 3 பேர் சண்டை போடுவாங்க. யார் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? பிரதிகாராஸ், பாலாஸ் அண்ட் ராஷ்டிரகூடாஸ். இந்த 3 பேருக்கும் ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த கனுவாஜ் அப்படிங்கிற பகுதியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஸ்ட்ரகிளில் 3 பேருக்குமே லாஸ் தான். ஓகேயா? காசு நிறைய போயிருக்கும், நிறைய சோல்ஜர்ஸையும் இழந்துருவாங்க, தென் டயர்ட் ஆயிடுவாங்க. பரம்பரையாக இந்த ஒரு இடத்துக்காக அப்பா அவருக்கு அப்புறம் மகன் சொல்லிட்டு ஒருத்தர மாற்றி மாற்றி சண்டை போடும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்களோட ஓன் கிங்டம்ஸே வீக் ஆகிட்டு போயிடுது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கனுவாஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ். இந்த பிளேஸை பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா? ஹர்ஷரை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு. யார் கூப்பிடுவாங்க அப்படின்னா மவுகாரி கிங்டமில் ஒரு மினிஸ்டராக இருந்த போனி அப்படிங்கிறவர் தான் கூப்பிடுவாங்க. ஹர்ஷாவை இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து த்ரோனை எடுத்துக்கோங்க, அதாவது நீங்கள் அரசராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹர்ஷா வந்து தயங்குவார், தென் அக்செப்ட் பண்ணிப்பார். ஓகேயா? யாரோட அட்வைஸ்னால அப்படின்னா அவலோகிதேஸ்வரா அப்படிங்கிற ஒரு போதி சத்வாவோட அட்வைஸை ஏற்றுக்கிட்டு நான் வந்து இந்த கிங்டமை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷர் வந்து அரசராயிடுவார். அவர் வந்து அரச பதவி ஏற்கும்போது கூட 2 பட்டங்களை எடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா ராஜபுத்ரா அண்ட் சிலாதித்யா அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டங்களோட அரசராக பதவி ஏற்பார். Thus the 2 kingdoms of Taneshwar and Kanuaj become united under Harsha's rule. இது மூலமாக என்ன ஆயிடுச்சு? தானேஸ்வரும் கனுவாஜும் ஹர்ஷரோட தலைமையின் கீழே ஒன்றாயிருச்சு. கான்சிக்வெண்ட்லி ஹர்ஷா டிரான்ஸ்ஃபர்ட் ஹிஸ் கேபிட்டல் டு கனுவாஜ். இது மூலமாக என்ன பண்ணிட்டாரு? ஹர்ஷா கேபிட்டலை தானேஸ்வர்லேருந்து கனுவாஜுக்கு மாற்றிட்டார். எதுக்காக? வடமேற்கு பகுதியிலேருந்து வர படையெடுப்புகளை தவிர்க்கணும் அண்ட் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ ஹர்ஷா ஆட்சிக்கு வந்தாச்சு. இவர் மேற்கொண்ட முக்கியமான சில படையெடுப்புகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? பெங்காலில்
சசாங்கா அப்படிங்கிறவர் அவரோட அண்ணனை கொண்டுட்டார் இல்லையா, ஸோ அவரை பழி வாங்கணும். தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிங்டம்ஸை பிடிக்கணும். இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய இம்மீடியட்டான ஒரு வேலை. அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு. ஆன் ஹிஸ் accession in 606 CE, இந்த வருடத்தில் தான் அரசராக பதவி இருக்கிறாரு ஹர்ஷா. ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிஸ் அட்டென்ஷன் ஆன் தி அஃபேர்ஸ் ஆஃப் ஹிஸ் சிஸ்டர் ராஜேஸ்ரீ. நம்ம பார்த்தோம் இல்லையா, ராஜேஸ்ரீ தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மௌகாரி கிங்ஸ் கிட்ட வந்து திருமண முறை மூலமாக அங்கே அனுப்பியிருப்பாங்க. அந்த பகுதி தான் என்னது, கன்வாஜ். ஸோ இங்கே வந்து ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. என்ன நடக்குது அப்படின்னா, தேவகுப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால்வார் ரூலர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், ராஜேஸ்ரீயை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ராஜேஸ்ரீக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஹர்ஷா என்ன பண்ணுறாரு, தன்னோட சகோதரியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. பட் ராஜேஸ்ரீ என்ன பண்ணுறாங்க, பயந்துட்டு விந்திய மலைகளுக்கு அந்த பக்கமாக போக ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அவங்க கையில் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போயிடுறாங்க. தென் ஒரு கட்டத்தில் தொல்லை தாங்க முடியல, தன்னால் முடியல அப்படிங்கிறனால இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, ஹர்ஷா வந்து அவங்கள சேஃபாக மீட்டுட்டு போய் கன்வாஜுக்கே ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஹர்ஷா கன்சோல்டு ராஜேஸ்ரீ அண்ட் பிராட் ஹர் பேக் டு கிங்டம் ஆஃப் கன்வாஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராஜேஸ்ரீ வந்து புத்த மதத்தை வந்து தழுவுறாங்க, நிம்மதி வேணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஹர்ஷரை வந்து புத்த மதத்துக்கு இழுத்ததும் இவரோட சகோதரியான ராஜேஸ்ரீ தான். ஓகேயா, இது வந்து ஃபேக்டில் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸில் வந்து கேட்கலாம். ஹர்ஷனை வந்து புத்த மதத்தை தழுவ வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அவரோட சகோதரி ராஜேஸ்ரீ. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியும், ட்ரூ. ஓகே, இப்போ வந்து ஹர்ஷாக்கு இருக்கக்கூடிய இம்மீடியட்டான வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாணர் சொல்லியிருக்காரு. எதில், ஹர்ஷ சரிதா அப்படிங்கிற ஒரு அவரோட ஒர்க்கில். ஃபஸ்ட்டு என்னது, எம்பையர் பில்ட் பண்ணுறதை தவிர ஒரு 4 முக்கியமான வேலைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெங்கால் ரூலரான சசாங்கா, இவரை வந்து தோற்கடிக்கணும். எதுக்கு, ராஜவர்தனாவை சூழ்ச்சி மூலமாக மர்டர் பண்ணது வந்து இந்த சசாங்கா அப்படிங்க சொல்லக்கூடிய கவுடா ரூலர் தான். ஓகேயா, தென் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன பகுதிகள் கூட ஒன்று சண்டை போடணும், இல்லைன்னா அவங்கள சரணடைய வைக்கணும் இல்லையா. ஒரு அரசரோட முக்கியமான வேலையே எல்லைகளை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது தான். ஸோ வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மைத்ரகாஸ், இவங்க எங்கே இருக்காங்க, வாலாபியில் இருக்காங்க. தென் கூர்ஜரா ஆஃப் ப்ரோச் ரீஜன், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசர்களை தனக்கு கீழ்ப்படிய வைக்கணும், ஆர் இவங்களை வந்து வெற்றி கொள்ளணும். தென் டெக்கானில் யார் இருக்கா, சாளுக்கியா கிங் புலிகேசின் 2, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமஸான ரூலர் வந்து டெக்கானில் இருக்கிறாரு. ஸோ இவரை வந்து டெஃபீட் பண்ணணும். தென் ரூலர்ஸ் ஆஃப் சிந்த், நேபாள், காஷ்மீர், மகதா, ஆத்ரா அண்ட் கோன்கோடா, இந்த பகுதியில் இருக்கிற கிங்ஸையும் என்ன செய்யணும், ஒன்று தோற்கடிக்கணும், இல்லை இந்த பகுதிகளை தன்னோட பேரரசோடு இணைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெஷரோடு தான் அவர் வந்து இருக்கிறாரு. ஹர்ஷா இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சசாங்காவை ரிவெஞ்ச் எடுக்கிற போகிறார். ஓகேயா, ஹர்ஷா என்டர்ட் இன்டு அன் அலையன்ஸ் வித் த கிங் ஆஃப் காமரூபா. அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. யார், ஹர்ஷா. யாருக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, காமரூபம் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி பண்ண ஒரு கிங் கிட்ட. ஓகேயா, பிரகியோதிஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சொல்கிறாங்க. காமரூபா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மாடர்ன் டே அசாம். ஓகேயா, அசாம் அரசர்கிட்ட உதவி கேட்டு போகிறாரு. ஒரு அலையன்ஸை மேக் பண்ணியாச்சு. எதுக்கு, பெங்கால் அரசரான சசாங்கா அப்படிங்கிறவரை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக. பட் தேர் இஸ் ஹார்ட்லி எனி டீட்டெயில் ஆஃப் தி வார் பிட்வீன் ஹர்ஷா அண்ட் சசாங்கா. ஆனால் ஹர்ஷருக்கும் சசாங்காக்கும் நடந்த வார் பற்றி நமக்கு வந்து எவிடன்ஸ் கிடையாது. நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியாது. However, Harsha seems to have successfully subjugated the Gauda Empire. ஆனால் நமக்கு என்ன தெரியும், கவுடா எம்பையரை ஹர்ஷா பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஹர்ஷருக்கும் சசாங்காக்கும் நடந்த வார் பற்றி நமக்கு தெரியாது. which included மகதா, கவுடா, ஓட்ரா அண்ட் காங்கோடா only after the death of சசாங்கா. சசாங்கா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பெங்காலை சுற்றி இருந்த எல்லா பகுதிகளையும் ஹர்ஷா வந்து பிடிச்சிட்டாரு. ஓகே, இது வந்து சசாங்கா அவர் வெளியிட்ட நாணயங்கள் இருக்கக்கூடிய அவரோட உருவம். த ஹாஸ்டிலிட்டிஸ் பிட்வீன் ஹர்ஷா அண்ட் மைத்ரகாஸ். இப்போ வந்து இன்னொரு பிரச்சனை, மைத்ரிகாஸ் கூடயும் உங்களுக்கு ஃபைட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வர்தனாஸ்க்கும் மைத்ரிகாஸ்க்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு திருமண முறை மூலமாக தான் முடிவுக்கு கொண்டு வராங்க. இந்த முறை எப்படி அப்படின்னா, ஹர்ஷர் தன்னோட பொண்ணை துருவபட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய மைத்ரகா அரசருக்கு வந்து மனம் முடித்து கொடுக்குறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, வாலாபி அப்படிங்கிற பகுதியை ரூல் பண்ணிட்டு இருக்கிறவர் தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, மைத்ரகாஸ்க்கும் ஹர்ஷாக்கும் அதாவது வர்தனாஸ்க்கும் ஒரு அலையன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு.
இப்போ அடுத்த பிரச்சனை டெக்கானுக்கு போகிறாரு. டெக்கானில் யார் இருக்கா? புலிகேசின் II அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான சாளுக்கியா கிங் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த இடத்துல என்ன ஆறு அப்படின்னா ஹர்ஷா வந்து தோற்று போயிடுவார். சரியா? யார்கிட்ட தோற்றுடுவார்? புலிகேசின் கிட்ட தோற்று போயிடுவார். ஸோ இதை வந்து இது வந்து ஒரு பெரிய வெற்றி இல்லையா? நார்த் இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அரசரை தக்காணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசர் வின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த புலிகேசின் II என்ன பண்ணிக்கிறாரு? பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலை வந்து எடுத்துக்கிறாரு. இது வந்து நமக்கு எது மூலமாக தெரிய வருது அப்படின்னா புலிகேசின்ஸ் கேபிட்டலான பாதாமியில் இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாக தெரிய வருது. சரியா? இந்த ஃபேக்ட்லேருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னா எப்படி கேட்கலான்னா, ஹர்ஷரை வென்ற பிறகு புலிகேசின் II ஏற்றுக்கொண்ட வைத்து கொண்ட பட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். என்ன பட்டம்? பரமேஸ்வரா. இல்லைன்னா அந்த பரமேஸ்வரா அப்படிங்கிற பட்டத்தை புலிகேசின் II எந்த காரணத்துக்காக வைத்து கொண்டார் அப்படின்னு கேட்கலாம். எதுக்காக? வர்தனா டினாசிட்டியை சேர்ந்த ஹர்ஷா அப்படிங்கிற ஒரு பேரரசனை வீழ்த்திய தருணத்தை நினைவு கொள்ளும் விதமாக அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் இருக்கலாம். ஓகே. எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹர்ஷாஸ் எம்பையர். ஒரு இடத்துல மட்டும்தான் தோற்று போயிருக்காரு. மற்றபடி அவர் எங்கே கால் வச்சாலும் அவர் கொஞ்சம் சக்ஸஸ் தான். ஸோ ஹர்ஷாவோட எம்பையர் வந்து என்ன இருக்குது? எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஒரு 41 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காரு. இவரோட ஃபியூடேட்டரிஸ், அதாவது இவருக்கு கீழே பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு சீஃப், அவங்கள தான் என்ன சொல்லணும்? ஃபியூடேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னென்ன பகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னா ஜலந்தர், காஷ்மீர், நேபாள், வாலாபி, கிட்டத்தட்ட ஹோல் நார்த் இந்தியாவும் ஹர்ஷாவோட எம்பையரில் இருக்குது. சசங்கா ஆஃப் பெங்கால் ரிமைன் ஹாஸ்டைல் டு ஹிம். பட் எல்லா பகுதிகள்கிட்டையும் ஒரு கார்டியர் ரிலேஷன்ஷிப்பை தான் கொண்டு வந்துட்டுருக்காரு. பட் பெங்கால் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டைலாக தான் இருக்குது. ஹாஸ்டைல்னா என்ன? ஒரு எதிரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தோ இட் இஸ் கிளைம் தட் ஹர்ஷாஸ் எம்பையர் கம்ப்ரைஸ்டு அஸ்ஸாம், பெங்கால், பீகார், கனுவாஜ், மால்வா, ஒடிஷா, பஞ்சாப், காஷ்மீர், நேபாள், சிந்த், his real sway did not extend beyond a compact territory between Ganges and Yamuna rivers. இந்த அத்தனை பகுதிகளையும் இவர் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட உண்மையாகவே ஹர்ஷரோட எம்பையர் வந்து என்ன பண்ணலையா? கேஞ்சஸ் அண்ட் யமுனா ரிவர்ஸை தாண்டி போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கத்தில் வேற ஒருத்தங்க இருக்காங்க, டெக்கானில் சாளுக்கியாஸ் இருக்கிறாங்க. பெங்கால் அண்ட் கிட்டத்தட்ட நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட்டை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க கைக்குள்ளே வச்சுருக்காங்க. The kingdom of Harsha disintegrated rapidly into small state after his death. பட் இவரோட மறைவுக்கு அப்புறமும் வழக்கம் போல் என்ன ஆயிடுச்சு? இந்த ஹர்ஷாவோட எம்பையரும் சின்ன சின்ன துண்டுகளாக உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஹர்ஷாஸ் ரிலேஷன்ஸ் வித் சைனா. ஹர்ஷா என்ன பண்ணுறாரு? இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் மட்டும் இல்லாமல் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய எம்பையருக்கு கூட அலையன்ஸ் வச்சுருக்கிறாங்க. சரியா? சைனா கூட இவருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு அப்படிங்கிறத இந்த எண்டில் பார்க்கலாம். ஹர்ஷாக்கு கண்டெம்பரரி யார் அப்படின்னா தாங் எம்பரரான தாய் சாங் அப்படிங்கிற ஒரு அரசர். ஓகேயா? இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு தூதரகத்தை ஹர்ஷரோட கோர்ட்டுக்கே அனுப்புகிறார். ஓகேயா? 2 தடவை அனுப்பியிருக்காரு. 643 ஒரு தடவை அனுப்பியிருக்காரு. தென் இன் 647 2வது தடவை தூதர்கள் வந்து சைனாலேருந்து இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுக்கு தெரிய வருது ஹர்ஷா அப்படிங்கிறவர் வந்து இறந்துட்டாரு. தென் அந்த இவ்வளோ பெரிய எம்பையரை யார் எடுத்திருக்கா அப்படின்னா ஒரு தகுதியற்ற ஒருத்தர் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இந்த தூதர்கள் என்ன செய்கிறாங்க? சைனாட்ட போய் சைனாவில் இருக்கக்கூடிய கிங் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சைனீஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க? சைனீஸில் இருக்கக்கூடிய அந்த கிங் என்ன பண்ணுறாரு? அந்த தகுதியற்ற நபரை பிடிச்சிட்டு போய் சிறையில் போட்டுருந்தாங்க. ஓகேயா? ஆக்சுவலி இது தேவையில்லை. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு அலையன்ஸ் இருந்தாலும் ஒரு ஹர்ஷா மாதிரி ஒரு அரசர் இருந்த பகுதியில் ஒரு வீக்கான ஒரு ரூலர் இருக்கிறாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பிடிக்கலை. ஸோ என்ன பண்ணிடுறாங்க? அவங்கள கேப்சர் பண்ணிட்டு போய் ப்ரிசனில் வச்சிடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு சைனாக்கும் ஹர்ஷாக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து இருந்திருக்கு. தென் இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன். பர்டன் ஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து குப்தாஸ் மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஏஜில் கூட இல்லை. பட் வர்தனா டினாசிட்டியில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே குப்தர்களோட காலத்தில் ஒரு மத்திய அரசு இருந்திருந்தாலும் அது எங்கே மட்டும்தான் இருந்திருக்கான்? கேஞ்சடிக் பிளைனில் பாடலிபுத்திரா அண்ட் மதுரால மட்டும்தான் இருந்திருக்கு. ஓவராலாக மொத்தமாக எல்லா பகுதிகளையும் இல்லை. ஆனால் ஹர்ஷரோட ஆட்சியில் சென்ட்ரலைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் குப்தர்களுக்கும் வர்தனாஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா குப்தர்களுக்கு ஒரு பெரிய த்ரெட் இருந்துச்சு. என்ன?
ஹன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புளோட அட்டாக். பட் வர்தனாக்கு அந்த வர்தனா டினாசிட்டி பீப்புளுக்கு அந்த மாதிரி த்ரெட் இல்லை. பட் சுற்றி எனிமீஸாக இருந்தாங்க. அவங்கள பார்க்கணும், அவங்க கூட ஃபைட் பண்ணணும், தென் பழி வாங்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சு. பட் ஹன்ஸ் மாதிரி மேஜர் த்ரெட் வந்து யாருக்கு இல்லை அப்படின்னா வர்தனாஸ்க்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பர் பிளேட்ஸ் ஆஃப் 632 CE ரெக்கார்ட் அ கிஃப்ட் ஆஃப் லேண்ட் டு 2 பிராமன்ஸ். அதாவது நிலங்களை தானமாக வழங்கின ஒரு எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. த நேம்ஸ் ஆஃப் சர்டன் பொலிட்டிக்கல் பர்சனேஜ் வித் ஸ்டேட் பவர் ஆஸ் ப்ரொடெக்டர் ஆஃப் தி கிஃப்ட் ஆர் மென்ஷன் இன் தெம். அதில் யார் அந்த நிலக்கொடையை வழங்கினா அப்படிங்கிற பெயர்கள் முதற்கொண்டு இருக்கு. சம்வேர் மகாசமந்தாஸ் allied to the king but of a subordinate status. Others were independent Maharajas but acknowledged feudatories of Harsha. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சான்றுகளில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலர் வந்து மகாசமந்தாஸ் அப்படிங்கிற டைட்டிலோட இருந்தாங்க. இவங்க யார் அப்படின்னா கிங்குக்கு ஆலி மாதிரி, ஓகே, கிங்கோட ஃப்ரெண்டு மாதிரி, பட் கிங்குக்கு கீழே தான். தென் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா இண்டிபெண்ட் மகாராஜா. அவங்க என்னன்னு சொல்லிக்கிறாங்க, ஃபியூடேட்டரிஸ் ஆஃப் ஹர்ஷா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஹர்ஷருக்கு கீழே இருக்கக்கூடிய நிலங்களை மேற்பார்வை செய்பவர்கள் ஆர் வைத்திருப்பவர்கள், அவங்க தான் ஃபியூடேட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபியூடேட்டரிஸுக்கும் மகாசமந்தாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃபியூடேட்டரிஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. சரியா, எப்படி அவங்க பகுதியில் வரக்கூடிய வரிகள் எல்லாத்தையும் அவங்களே வச்சுப்பாங்க, அவங்களோட பகுதியில் அவங்களே நீதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. பட் மகாசமந்தாஸ் அப்படிங்கிறது ஒரு பதவி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி, அவர் என்னதான் அவருக்கு வந்து அதிகாரம் இருந்தாலும் அவர் அரசருக்கு கீழே அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். இவரும் ஃபியூடேட்டரிஸும் அதே மாதிரி தான், பட் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. There was yet another category of rulers who pledged their loyalty to Harsha and professed to be at his service. This is the characteristic of Harsha's imperial authority in North India. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தான் ஹர்ஷாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதாவது நிலங்கள் வந்து ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்குது. பட் கிங் யார் அப்படின்னா ஹர்ஷா தான். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இம்பீரியல் அத்தாரிட்டி தான் ஹர்ஷாவோட பீரியடில் இருந்திருக்கு. இதில் என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னா, இப்போது ஹர்ஷா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரூலராக இருக்க போய் இந்த ஃபியூடேட்டரிஸையும் மகாசமந்தாஸையும் பிடிச்சி வச்சுப்பார். இந்த ரூலர் வந்து வீக் ஆகிட்டார் அப்படின்னா இவங்க பவரை கையில் எடுத்துகிட்டு இவங்க மேலே வந்துடுவாங்க. ஏன், பீப்புள் கூட ஒரு க்ளோஸான கான்டாக்ட் வந்து இந்த மகாசமந்தாஸ் அண்டு இந்த மாதிரி ஃபியூடேட்டரிஸ் தான் இருக்கும். சரியா, இந்த மாதிரி பிரச்சனை தான் லேட்டரில் மாடர்ன் டைமில் ஜமீன்தாஸ்க்கும் கிங்குக்கும் அண்டு பிரிட்டிஷ் பீப்புளுக்கு கூட வந்துச்சு. ஏன்னா மக்களோட யார் க்ளோஸாக இருப்பாங்களோ அவங்கள தான் மக்கள் ஆதரிப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாறுல வந்து நடந்துகிட்டே இருக்கும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஹர்ஷரை என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா அவருக்கு அறிவுரை கூறுறதுக்காக ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வச்சுருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க, மந்திரி பரிஷத் அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் மந்திரி பரிஷத் அப்படிங்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் குறிக்கும். கவுன்சில் played an important role in the selection of the king as well as framing the foreign policy of the empire. Prime Minister was the most important position in the Council of Minister. சில பதவிகள் இருக்கும், அதை பார்த்துடலாம். அவந்தி யார் அப்படின்னா மினிஸ்டர் ஃபார் ஃபாரின் ரிலேஷன் அண்ட் வார். ஒரு பீரியட்லேயும் வேறு பேர் கொடுத்துருப்பாங்க. சரியா, நம்ம குப்தாஸில் பார்த்தோம் இல்லையா, மகா தண்டநாயகா இவங்க தான் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் ரிலேஷன் அண்ட் வார் அப்படின்னு. பட் வர்தனா டினாசிட்டியில் அதுக்கான போஸ்ட் என்ன அப்படின்னா அவந்தி. சிம்மாதனா கமாண்டர் இன் சீஃப். குந்தலா சீஃப் கேவல்ரி ஆஃபீஸர். கேவல்ரினா என்ன, குதிரைப்படை. ஸோ குதிரைப்படையோட சீஃப் யார், குந்தலா. ஸ்கந்தகுப்தா சீஃப் கமாண்டன்ட் ஆஃப் எலிஃபண்ட் ஃபோர்ஸ். திரிகாத்வஜா ராயல் மெசேஞ்சர்ஸ். பானு கீப்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். மகாபிரதிகாரா சீஃப் ஆஃப் தி பேலஸ் கார்டு. சர்வகாத்தா சீக்ரெட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். இது எல்லா பேரையுமே நீங்கள் படிக்கணும். அந்த பேர் என்ன, அதோட பதவி என்ன அப்படிங்கிறது படிக்கணும். 2-3 தடவை ரிப்பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிடும். நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம கரெக்டான ஒன்றை சூஸ் பண்ணுறதை விட தப்பானதை எலிமினேட் பண்ணாலே போதும், நமக்கு ஸ்கோர் கிடச்சிரும். ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்களோட பீரியட்லேயும் பாகா, ஹிரண்யா, பாலி அப்படின்னு சொல்லிட்டு 3 வரிகள் இருக்குது. நமக்கு தெரியும் பாகா அப்படிங்கிறது 6ல் 1 பங்கு, நிலமோ விளைச்சலோ அதில் 6ல் 1 பங்கு வரி தான் என்ன பாகா. பலி அப்படிங்கிறது வாலண்டியரி டேக்ஸ். லேட்டர் பீப்புள் மேலே என்ன பண்ணிட்டாங்க, கம்பல்சரியாக இம்போஸ் பண்ணிட்டாங்க.
தென் ஹிரண்யா அப்படிங்கிறது குப்தர்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தின் மேலே போடக்கூடிய ஒரு வரி. பட் இங்கே வர்த்தனா டினாசிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிரண்யா அப்படிங்கிறது த டேக்ஸ் பெய்டு பை ஃபார்மர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ் இன் கேஷாக கொடுக்குறாங்களாம். ஓகேயா, அதாவது விளைச்சலில் ஒரு பங்காவோ நிலமாவோ தானியமாவோ இல்லாமல் பணமாக கொடுக்குறாங்க. சரியா, அந்த பணமாக கொடுக்குற டேக்ஸ் தான் என்ன ஹிரண்யா. there is no reference to the tax பலி. பட் இவங்களோட டைமில் வந்து பலி அப்படிங்கிற டேக்ஸ் இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை. த க்ரௌன் land was divided into 4 parts. அரசரோட நிலப்பகுதியை 4ஆக பிரிக்கிறாங்க. ஓகேயா, என்ன அப்படின்னா ஒரு பகுதியிலேருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாம் அரச பதவிகளில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக, இன்னொரு பகுதியிலேருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாம் ஸ்டேட்டை ரன் பண்ணுறதுக்காக, இப்படி அவங்களோட லேண்டை 4 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன, கண்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு. ஓகேயா, ஸ்டேட்டோட அஃபேர்ஸை ரன் பண்ணுறதுக்கான நிதி இங்கேருந்து இந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய வரி மூலமாக என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. தென் 2வது பகுதி நிலங்கள்லேருந்து வரக்கூடிய பணத்தை மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு பே பண்ணுறதுக்காக, ஓகே, சேலரி கொடுக்கறதுக்காக வச்சுக்கிறாங்க. தென் 3rd பார்ட் எதுக்கு, ஃபார் ரிவார்டிங் மென் ஆஃப் லெட்டர்ஸ். சிறந்த அறிஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, நல்லா படித்தவங்களாம் இருப்பாங்க, கோர்ட்டில் அவை புலவர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்காலர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. தென் 4வது பகுதியிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை சேரிட்டிக்கு, சரியா, தானமாக கொடுக்கறதுக்கோ இல்லை மதம் சம்மந்தப்பட்ட குழுவினருக்கு கொடுக்கறதுக்காகவோ வச்சுருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இங்கேயும் ஜஸ்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா கை கால்களை வெட்டுறது, இந்த மாதிரி உடல் உறுப்புகளை துண்டிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆர் என்ன பண்ணுறாங்க, பேனிஷ்மெண்ட்னா என்ன அர்த்தம், நாடு கடத்துறது, நீங்கள் இந்த பகுதியிலே இருக்கக்கூடாது, நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென் கார்பரல் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கும். கார்பரல் பனிஷ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிக்கிறது. இப்போ நம்ம சவுக்கடி சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இத்தனை சவுக்கடி, திருடுறது மாதிரி குற்றம்னா இத்தனை சவுக்கடி, அதை விட பெரிய குற்றம் அப்படின்னா இத்தனை சவுக்கடி, அந்த மாதிரி இருக்கும். ஒரு உடல் ரீதியாக துன்புறுத்துறது, கில்றது, அடிக்கிறது, இந்த மாதிரியான இதை தான் சொல்லுவாங்க கார்பரல் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வர்த்தனா டினாசிட்டியில் இருந்திருக்கு. தென் மரண தண்டனை இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. கிரிமினல் லா வாஸ் மோர் தென் தட் ஆஃப் குப்தா ஏஜ். நிறையவே இருந்திருக்கு. சரியா, குப்தர்களை விட அதிகமான தண்டனைகளே இருந்திருக்கு. மீமாம்சகாஸ் வேர் அப்பாயிண்டட் டு டிஸ்பென்ஸ் ஜஸ்டிஸ். நீதி வழங்குறதுக்காக மீமாம்சகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சரியா, பேனிஷ்மெண்ட் அண்ட் கட்டிங் ஆஃப் லிம்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இது மூலமாக தான் என்ன செய்கிறாங்க, தண்டனைகள் கொடுக்குறாங்க. சட்டத்தை மீறுறதோ இல்லை அரசருக்கு எதிராக ஏதாவது சதித்திட்டம் திட்டுறதோ ரொம்ப பெரிய குற்றங்களாக கருதப்பட்டுச்சு. யுவான் சுவாங் சீன பையன் என்ன சொல்கிறாரு, அவர் இந்தியாவில் 13 வருஷம் இருந்திருக்காரு இல்லையா, ஸோ எந்த மாதிரினா தண்டனைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அண்ட் அது அவரோட ஜியூகி அப்படிங்கிற ஒரு வரலாற்று பயண குறிப்பு நூல்லையும் எழுதியிருக்கிறாரு. ஹியான் சுவாங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரின்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பயணிகளின் இளவரசர் அப்படிம்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் இவருக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, இவருக்கு அப்புறமும் இந்தியாவில் நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் இவரோட குறிப்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது. ஏன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நிறைய விஷயங்கள் மதம் ரீதியாகவும் சரி சமூக பொருளாதார ரீதியாகவும் சரி கொடுத்துருந்தனால இவர் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான இடத்தை பெறுகிறார் இல்லையா. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்க, பிரின்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் பில்கிரிம் சென்டர்ஸ், எல்லா பில்கிரிம்ஸ், அதுவும் ஏன் பில்கிரிம்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா புனித தலங்களையும் போய் பார்த்துருப்பாரு. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி இந்தியா முழுக்க 13 ஆண்டுகள் இருந்து எல்லா புனித தலங்களுக்கும் போயிருப்பாங்க. Detailed information about the social, economic, religious and cultural conditions during the reign of Harsha. According to Yuan Suang, perfect law and order prevailed throughout the empire. ஒரு ஒழுங்குமுறையான சட்டம் அப்படிங்கிறது நாடு முழுக்க இருந்துச்சு. As the law enforcing agencies were strong. ஏன்னா அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஏஜென்சிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சரியா, இப்போ சட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா என்ன அர்த்தம், அந்த சட்டத்தை உருவாக்குனவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். The Pilgrim records the principal penalties and judicial ordeals practiced in India at that time. கார்பரல் பனிஷ்மெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, உடல் ரீதியாக வலிக்க வைக்கிறது இல்லைனா சவுக்கடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, தண்டனை கொடுக்கறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. டெத் பெனாலிட்டி அப்படிங்கிறது இல்லை. சரியா, மரண தண்டனை அப்படிங்கிறது இல்லை. அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் சோஷியல் மொராலிட்டி அண்ட் டிஃபியன்ஸ் ஆஃப் லா
வேர் பனிஷ்டு பை மெய்மிங். மெய்மிங்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப கொடூரமாக துன்புறுத்துறது, சரியா, சாகிற அளவுக்கு துன்புறுத்துறது தான் மெய்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்ஷா traveled across the kingdom frequently to ensure his familiarity with his people. அரசரும் என்ன பண்ணுறாரு, மக்களோட மக்களாக இருந்து அவங்கள பழக்கப்படுத்திக்கிறாங்க. ஒரு அரசர் அப்படிங்கிறவர் ஒரு வெறும் அலங்கார பொருளாக மட்டும் இல்லாமல், ஒரு பெரிய அரசர்னா இவ்வளோ பெரிய ஆள், அவங்கக்கிட்ட பார்க்க முடியாது, அவங்கக்கிட்டேயே நம்ம நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் பீப்புள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆர்மி. எந்த ஒரு ஸ்ட்ராங்கான கிங்குக்கும் ஆர்மி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஹர்ஷாவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிப்ளினான ஒரு ஆர்மியை தான் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அவரோட ஆர்மியில் எலிஃபென்ட்ஸ் இருக்குது, கேவல்ரினா என்ன, குதிரைகள் இருக்குது, தென் இன்ஃபென்ட்ரி காலாட்படையும் இருக்குது. குதிரைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் கிடையாது, அண்ட் அதிக எண்ணிக்கையில் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆர்டினரி சோல்ஜர்ஸ் were known as சட்டாஸ், பாட்டாஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுறாங்க. ஆர்டினரி சோல்ஜர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சட்டாஸ், பாட்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேவல்ரி ஆஃபீஸர்ஸ், குதிரைப்படை தளபதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரகதீஸ்வரா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேண்ட்ரி ஆஃபீஸர்ஸ், காலாட்படை தளபதிகளின் ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலாதிகிருதா, மகாபாலாதிகிருதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பட்டங்களையும் பதவிகளையும் படித்து வச்சுக்கணும். யான்ஸ்வாங் மென்ஷன்ஸ் த 4 divisions. யான்ஸ்வாங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 4 டிவிஷன் வந்து அந்த ஆர்மியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, சதுரங்கா அப்படிங்கிறாங்க. சதுர் அப்படின்னா எப்போவுமே என்ன அர்த்தம், 4 அப்படின்னு அர்த்தம். சதுரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏன் அதை சதுரம்னு சொல்கிறோம், அதில் 4 மூலைகள் இருக்குது, சரியா. சதுர் அப்படிங்கிறது 4. ஹர்ஷாஸ் ஆர்மி, ஹர்ஷரோட ஆர்மியில் 4 டிவிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யான்ஸ்வாங் சொல்கிறாரு. He gives details about the strength of each division, its requirement system and payment for the recruits. அதாவது ஒவ்வொரு டிவிஷனையும் அதை எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதாவது சோல்ஜர்ஸை வந்து எந்த மாதிரியான தகுதி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க, அண்ட் அவங்களுக்கான சம்பளம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் யான்ஸ்வாங் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. டிவிஷன் ஆஃப் தி எம்பையர். இப்போ எம்பையர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக எப்படிலாம் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு மோஸ்ட்லி பழக்கப்பட்டதாக இருக்கும், சரியா. குப்தர்களுக்கு அப்புறம் வந்தவங்க தானே அந்த வர்தனாஸ். ஸோ குப்தர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதையே மேக்ஸிமம் இவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, ப்ராவின்ஸாக பிரிக்கிறாங்க, சரியா. ஃபஸ்ட் என்னது, எல்லாத்தையும் ப்ராவின்ஸாக பிரிக்கிறாங்க. தென் ப்ராவின்ஸ் வந்து புக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டங்களாக பிரியுது. தென் அந்த புக்தி என்ன பண்ணுறாங்க, விஷயா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் சின்னதாக டிவைட் பண்ணுறாங்க. தே ஆர் லைக் தி டிஸ்ட்ரிக்ட், ஓகேயா, இன்டு செவரல் ப்ராவின்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராவின்ஸாக பிரிக்கிறாங்க, ப்ராவின்ஸை புக்தியாக பிரிக்கிறாங்க, புக்தியை விஷயா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இந்த விஷயா அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் மாதிரி. ஈச் விஷயா வாஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு பதாகாஸ். 4வது ஒரு பிரிவு, 5வது ஒரு பிரிவு வருது, அதான் என்ன, பதாகாஸ். ஈச் சச் ஏரியா வாஸ் டிவைடட் இன்டு செவரல் வில்லேஜஸ் ஃபார் தி சேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். இந்த பதாகாஸ்க்கு அப்புறம் எம்பையர் வந்து என்னது இன்னும் சின்ன சின்ன பிரிவுகளாக, கிராமங்களாக, சிரூர், பேரூர், மூதூர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் நிறைய பிரிஞ்சுட்டே போகுது. ஹர்ஷச்சரிதா ரெஃபர்ஸ் டு அ நம்பர் ஆஃப் அஃபீஷியல்ஸ் who took care of the local administration. ஹர்ஷச்சரிதாலாம் என்ன சொல்லியிருக்காங்க, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த நிறைய அஃபீஷியல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்லி தியர் டைட்டில்ஸ் ஆர் நோன். பட் அந்த ஹர்ஷச்சரிதாவில் அவங்களோட டைட்டில்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியுது. பட் அவங்களோட பேர் என்ன, அந்த பதவி வகித்தவங்களோட பேர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வாட் தே did isn't available in ஹர்ஷச்சரிதா. We learned that போகபதி, ஆயுக்தா, பிரத்பாலக புருஷா அண்ட் லைக் லுக்ட் ஆஃப்டர் தி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி பட்டங்கள் உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து அட்மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஹர்ஷச்சரிதா அப்படிங்கிற நூல் மூலமாக நமக்கு தெரிய வருது. சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ், நகர அமைப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்பவே பார்க்கறதுக்கே பிரமிப்பாக இருக்கும், சரியா. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு நகரங்கள் தான் ஹர்ஷரோட பீரியடில் இருந்திருக்கு. Aesthetics and safety measures of the cities and towns of villages of India. இது எல்லாத்தையுமே யாரை டிஸ்கிரைப் பண்ணுறா, இங்கே யான்சாங் அப்படிங்கிறது. அவர் பார்த்துருப்பார் இல்லையா, நகரங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத, ஒரு வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அவரோட குறிப்புகளை கொடுத்துருக்காரு. இன் ஹிஸ் வியூ எல்லாமே நம்ம யான்சாங்கோட பார்வையில் தான் பார்க்குறோம். இந்தியா வாஸ் தி லேண்ட் ஆஃப் இன்நியூமரபிள் வில்லேஜஸ், நியூமரஸ் டவுன்ஸ், பிக் சிட்டிஸ் லைக் சைனா. சைனாவில் இருக்கிற மாதிரியே பெரிய பெரிய ஊர்களும் நிறைய கிராமங்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். He pointed out that Padaliputra lost its prominence and its place was taken by Kanwaj. இதுக்கு முன்னாடி
பாட்னா தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, பார்த்தோம் இல்லையா? யார்கிட்ட இருந்து? மௌரியாஸ்ட இருந்து குப்தர்கள் வரைக்கும் பாட்லிபுத்ரா ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. பட் இப்போ பாட்லிபுத்ராவோட இடத்த கனுவாஜ் அப்படிங்கிற இன்னொரு பிளேஸ் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு யுவான்ஸ்வாங் சொல்கிறாரு. The elegance of Kanwaj with its lofty structures, beautiful gardens and the museum of rare collections is described. கனுவாஜில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சரை பற்றியுமே யுவான்ஸ்வாங் சொல்லியிருக்காங்க. He the refined appearance of its residents, their costly dressings and love for learning and art are also pointed out in his account. அந்த மக்கள் எந்த மாதிரியான துணிகள் உடுத்தியிருந்தாங்க, அவங்க வந்து படிக்கிறதுக்கும் ஆர்ட்டுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட அக்கௌண்ட்ஸில் வந்து நோட் பண்ணியிருக்கிறாரு. மோஸ்ட் ஆஃப் த டவுன்ஸ் அக்கார்டிங் டு யான்ஸ்வாங் ஹேட் அவுட்டர் வால்ஸ். எல்லா டவுன்லேயும் மேக்ஸிமம் எல்லா டவுன்லையுமே என்ன இருக்குது, வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சுவர் வந்து இருக்குது. அண்ட் இன்னர் கேட்ஸ், உள்ளே வந்து கதவுகளும் இருக்குது. எதுக்காக அப்படின்னா வெளியிலேருந்து யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக. Though the walls were wide and high, the streets and lanes were narrow. வால்ஸ் வந்து என்னது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, பட் தெரு எப்படி இருக்குது அப்படின்னா சின்ன சின்னதாக தான் இருக்குது. Residential houses had balconies made of wood and coated with lime mortar. Floors were smeared with cow dung. நம்ம இப்போ கூட உண்டு இல்லையா, சாணி தொளிச்சு முழுகுவாங்கல்ல, அந்த பழக்கம் வந்து அவங்கக்கிட்டே இருந்திருக்கு. The purpose of purity and hygiene. இது எதுக்கு அப்படின்னா கிருமிகள் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்காகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக் மேன்ஷன்ஸ், பப்ளிக் பில்டிங்ஸ் அண்ட் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ், விகாராஸ் வேர் மேக்னிஃபிஷியன்ட் மல்டி ஸ்டோரிட் ஸ்ட்ரக்சர்ஸ். பல அடுக்குகள் கொண்ட கட்டுமானங்கள் வந்து இருக்குது. தே வேர் பில்ட் ஆஃப் கிளின் ஃபயர்டு பிரிக்ஸ், ரெட் சாண்ட்ஸ்டோன் அண்ட் மார்பிள். அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹர்ஷா கன்ஸ்ட்ரக்டட் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் விகாராஸ், மொனாஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்தூபாஸ் அண்ட் தி பேங்க் ஆஃப் கேன்ஜியஸ். ஹர்ஷா வந்து முதல்ல சிவனை வழிபடுறவராக இருப்பாங்க. தென் அவரோட சிஸ்டர் ராஜஸ்ரீயோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக புத்திசம்க்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுவாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறாங்க, நிறைய புத்த விகாரங்கள் அண்ட் புத்த மடங்களை வந்து கட்டுறாரு. எங்கே? கங்கை நதியோட கரையில். ஹர்ஷா பில்ட் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் தி ஸ்டே ஆஃப் தி ட்ராவலர்ஸ். இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, வழிபோக்கர்களுக்கு நிறைய தர்ம சத்திரங்களையும் கட்டியிருக்காங்க. சரியா? நிறைய ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டியிருக்காங்க. ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னா இந்த தர்ம சத்திரங்கள் தான். இன் ஆல் தி டவுன்ஸ் வேர் கன்ஸ்ட்ரக்டட் வேர் தி ட்ராவலர்ஸ் ஆர் தி அவுட்சைடர்ஸ் குட் ஸ்டே. வழிபோக்கர்களும் அந்த வழியாக போகிறவங்களும் தங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் வேர் பில்டு டு ப்ரொவைட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். இலவச மருத்துவமனைகளும் நிறைய கட்டியிருக்காரு. ரிலீஜியஸ் பாலிசி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஹர்ஷா யார்? ஒரு சிவனை வழிபடக்கூடிய ஒரு சிவ வழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடிய ஒருத்தர் தான். 631 CE இது வரைக்குமே, இந்த காலகட்டம் வரைக்குமே அவர் சிவனை தான் வழிபட்டிருக்காரு. தென் அவரோட இறுதி நாட்கள் ஒரு 647 இறந்திருக்காரு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷமாக தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படியே 15 இயர்ஸ் தான். 15 இயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புத்திசம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. பட் ஹி எம்ப்ரேஸ்டு புத்திசம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹிஸ் சிஸ்டர் ராஜஸ்ரீ அண்ட் தி புத்திஸ்ட் மாங்க் யுவான்ஸ்வாங்கோட தாக்கமும் அதில் இருக்குது. எதுக்கு? ஹர்ஷா வந்து புத்த மதத்தை தழுவுறதுக்கு. ஹர்ஷா வந்து புத்த மதத்தை எந்த ஸ்கூலை ஃபாலோ பண்ணியிருப்பார் அப்படின்னா மகாயானா ஸ்கூல் ஆஃப் தாட். ஓகேயா? Yet he held discussions among learned men of various creeds. அவர் என்ன பண்ணுவார், நிறைய புத்த மதத்தை பின்பற்றினா கூட பல்வேறு மதங்களை சார்ந்த நல்ல கற்றறிந்த மனிதர்களை கூப்பிட்டு கருத்துக்களை வந்து விவாதிக்க வைப்பார். சரியா? 2 மாநாடுகள் கூட நடத்தியிருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். ஸ்லாட்டர் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் மீட் வேஸ் ரெஸ்ட்ரிக்டட். மாமிசம் வந்து உண்றது வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தடை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஆட்டிறைச்சி அப்படிங்கிறது சில இடங்களில் பழக்கத்தில் தான் இருந்திருக்கு. ஹர்ஷா summoned 2 Buddhist assemblies, one at Kanwaj, another at Prayag. நல்லா கவனிக்கணும், கனிஷ்காவோடையே புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் முடிஞ்சிருச்சு. சரியா? 4 புத்திஸ்ட் கவுன்சில் நடக்கும், அது கனிஷ்காவோட முடிஞ்சிருச்சு. கனிஷ்கா யார்? குஷான கிங். இங்கே ஹர்ஷா என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 புத்திஸ்ட் அசம்பிளியை மட்டும் கூட்டுறாரு. சரியா? இருக்கிற எல்லா புத்த மத துறவிகளையும் கூப்பிட்டு ஒரு விவாதம் மாதிரி நடத்துவாங்க. அதில் யான்ஸ்வாங் வந்து கலந்துக்குவார். சரியா? இப்படி 2 அசம்பிளி நடத்துகிறாரு. ஒன் அட் கனுவாஜ் அண்ட் அனதர் அட் பிரயாக். ஸோ குழப்பிக்காதீங்க, நமக்கு இந்த குழப்பம் வரும், ஏன்னா எனக்கு வந்துச்சு. அதனால தான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். கனிஷ்கா வேற, ஹர்ஷா வேற. அவர் குஷானா டினாசிட்டி, இவர் வர்த்தனா டினாசிட்டி. அவர் நடத்துனது 4th புத்திஸ்ட் கவுன்சில். இங்கே வந்து 2 புத்திஸ்ட் அசம்பிளிஸ் தான். ஓகே, அதுவும் 2. ஒன் அட் கனுவாஜ், அனதர் அட் பிரயாக்.
அசம்பிளி அட் கனுவாஜ் வாஸ் அட்டெண்டட் பை 20 கிங்ஸ். 20 அரசர்கள் வந்து அங்கே கலந்துக்கிறாங்க, இன்க்ளூடிங் பாஸ்கரவர்மன் ஆஃப் காமரூபா. காமரூபா இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தானே. ஸோ அங்கேருந்து என்ன செய்கிறாரு, பாஸ்கரவர்மன் அப்படிங்கிற அரசர் வந்து இந்த கனுவாஜில் நடக்கக்கூடிய புத்திஸ்ட் அசம்பிளியில் பங்கேற்றுக்கிறாரு. A large number of Buddhist, Jain and Vedic scholars attended the assembly. புத்திஸ்ட் மட்டும் இல்லை, ஜெயின் அண்ட் வேதிக் ஸ்காலர்ஸ் கூட இந்த அசம்பிளிக்கு வந்திருக்காங்க. A golden statue of Buddha was consecrated in a monastery and a small statue of Buddha was brought out in a procession. அந்த மாநாட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய தங்கத்தால் செய்யப்பட்ட புத்தரோட சிலையை வந்து மொனாஸ்ட்ரியில் வைக்கிறாங்க. தென் 3 அடி உயரம் இருக்கக்கூடிய புத்த சிலையை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ஊர்வலம் மாதிரி போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க. The procession was attended by Harsha and other kings. இந்த இதில் வந்து என்ன செய்கிறாங்க, ஹர்ஷரும் மற்ற கிங் அந்த மாநாட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களும் பங்கேற்கிறாங்க. புத்திஸ்ட் அசம்பிளி அட் பிரயாக். இது வந்து எங்கே நடந்தது, கனுவாஜில் நடந்தது. இப்போ பிரயாகில் நடக்கக்கூடியது. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் நான், பிரயாக் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அலகாபாத்தோட பழைய பெயர். பட் இப்போவும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, தென் அலகாபாத்துக்கு பிரயாக் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டாங்க. ஹர்ஷா கன்வென்ட் குயின்குயினியல் அசம்பிளிஸ் நோன் அஸ் மகாமோக்ஷ பரிஷத். குயின்குயினியல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறதான். சரியா, நம்ம சொல்லுவோம்ல, இப்போ எலெக்ஷன் இப்போ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கு, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கு. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, 5 வருடத்துக்கு ஒரு முறை மகாமோக்ஷ பரிஷத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்பிளியை பிரயாகில் நடத்துகிறாரு. பிரயாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கங்கையும் யமுனையும் சேரக்கூடிய ஒரு இடம். சரியா, கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி கேஞ்சஸ் அண்ட் யமுனா, இந்த 2 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்ன, அலகாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதுதான் பிரயாக் அப்படின்னு சொல்லிட்டு அதோட புராதன பெயர். He distributed his wealth among Buddhist, Vedic scholars and the poor people. அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட செல்வங்கள் எல்லாத்தையுமே எல்லா வகையான பீப்புளுக்கு வந்து தானம் பண்ணுறாரு. ஹர்ஷா ஆஃபர்ட் ஃபேபுலஸ் கிஃப்ட் டு தி புத்திஸ்ட் மாங்க்ஸ் on all 4 days of the assemblage. அந்த அசம்பிளி வந்து என்னது, 5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த அசம்பிளி 4 நாள் நடக்குது. அந்த 4 நாளும் துறவிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் என்ன பண்ணுறாரு, அவர் நிறைய பரிசுகளும் தானமும் பண்ணுறாரு. Yanswang observed that the principle of Buddhism had deeply permeated the Hindu society. According to him, people were given complete freedom of worship. ஒரு ஹிந்து சொசைட்டி இந்தியாவில் மேஜராக இருந்திருந்தாலும் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, யார் வேணால் எந்த மதத்தை வேணால் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத சகிப்புத்தன்மை கொண்ட அரசராக ஹர்ஷா இருந்திருக்கார் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. சோஷியல் ஹார்மனி ப்ரிவைல்ட் அமங் தி ஃபாலோவர்ஸ் ஆஃப் வேரியஸ் கிரீட்ஸ். பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சமூக ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்குது. ஹர்ஷா ட்ரீட்டட் தி வேதிக் ஸ்காலர்ஸ் அண்ட் புத்திஸ்ட் பிக்கு அலைக். அவர் என்ன பண்ணுறாரு, வேதிக் ஸ்காலராக இருந்தாலும் சரி, புத்த துறவிகளாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாராம். யார், ஹர்ஷா. அதான் அவர் என்ன சொல்லலாம், மத சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு அரசர் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சேரிட்டிஸ் ஈக்குவலிட்டி டு தெம். என்ன பண்ணாலும் என்ன செய்கிறாங்க, சமமாகவே செய்கிறாங்க. நான் வந்து புத்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறேன், ஸோ புத்தர்களுக்கு தான் அதிகமான செல்வங்களை பரிசாக கொடுப்பேன் அப்படின்னு இல்லாமல் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் சமமாகவே எல்லாத்தையும் செய்கிறாரு. கேஸ்ட் சிஸ்டம், ஜாதி முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ்டு இன் ஹிந்து சொசைட்டி. ஹிந்து சொசைட்டியில் தான் என்ன இருக்குது, இந்த ஜாதிகள் அப்படிங்கிறது இருக்குது. அக்கார்டிங் டு யான்ஸ்வாங், the occupations of the 4 divisions of society continue to be in practice. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 4 வர்ணா சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது இன்னும் ப்ராக்டிஸில் இருக்குது. people were honest and not deceitful or treacherous in their conduct. people வந்து என்ன செய்கிறாங்க, ரொம்ப நேர்மையாக தான் இருக்கிறாங்க, வஞ்சக உணர்ச்சி கொண்ட யாருமே அங்கே இல்லை. சொசைட்டி வந்து ஒற்றுமையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த வர்ணா சிஸ்டம் இருக்குது. அண்ட் அவுட் சைடர்ஸ், அன்டச்சபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களும் இங்கே இருக்கிறாங்க. பட்சர்ஸ், ஃபிஷர்மேன், டான்சர்ஸ், ஸ்வீப்பர்ஸ், இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா சிட்டிக்கு வெளியில் இருக்கணும். புட்சர்ஸ்னால் யார், மாமிசம் இறைச்சி வெட்டுறவங்க இல்லையா அவங்க. ஃபிஷர்மேன், டான்சர்ஸ், ஸ்வீப்பர்ஸ் சொல்லிட்டு சமூகத்தால் தரம் தாழ்த்தப்பட்ட வேலைகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை பார்க்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சிட்டிக்கு வெளியில் தான் வச்சுருக்கிறாங்க. Even though the caste system was rigid, there was no social conflict among the various sections of the society. ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது, நிறைய பிரிவுகள் தான் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து இந்த பேரை சொல்லி சண்டை போட்டுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அன்டச்சபிள்ஸும் எங்களோட ஸ்டேட்டஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு சிட்டிக்கு வெளியில் இருந்திருக்கலாம். இவங்களும் இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ பிரிவுகள் இருக்குது, பட் சண்டைகள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் விமென்,
விமனோட ஸ்டேட்டஸை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹர்ஷரோட டைமில் எப்படி இருக்குது அப்படின்னா, பீப்புள் அதாவது விமன் வந்து என்ன பண்ணுறாங்க, பர்தா போட்டிருக்காங்க. பர்தான என்ன, முகத்திரை, அதாவது அவங்களோட முகம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பர்தா அணிவாங்க இல்லையா, அதை வந்து அணிஞ்சிருக்காங்க. பட் ராயல் உமன் கிட்ட அது வந்து இல்லை. அதாவது அரச வம்சத்தை சேர்ந்த எந்த பெண்களுமே முகத்தை மூடக்கூடிய இந்த பர்தா முறை அப்படிங்கிறத அவங்க கடைபிடிக்கல. இது எது மூலமாக சொல்கிறாங்க அப்படின்னா, ஹர்ஷாவோட சகோதரியான ராஜஸ்ரீ இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட முகத்தை வந்து கவர் பண்ணிக்கல. சதி அப்படிங்கிறது ப்ராக்டிஸில் தான் இருந்திருக்கு. சதினா என்ன, கணவர் இறந்த உடனே உடன்கட்டையில் ஏறி தன்னை வந்து மாய்ச்சிக்கணும் இல்லையா, அதான் சதி அப்படிங்கிறது. அது ப்ராக்டிஸில் தான் இருந்திருக்கு. இதை எது மூலமாக சொல்கிறாங்க அப்படின்னா, யசோதாமா தேவி, ஒய்ஃப் ஆஃப் தி பிரபாகர வர்தனா, யாரு, இவங்க 2 பேரும் ஹர்ஷரோட அம்மா அப்பா, கரெக்டாக. இம்மோலேட்டட் ஹெர்செல்ஃப் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட். இம்மோலேட்டட் அப்படின்னா நெருப்பு மூலமாக அழிக்கிறதுன்னு அர்த்தம், சரியா. இம்மோலேஷன் அப்படிங்கிறது டெஸ்ட்ரக்ஷன் பை ஃபயர், நெருப்பு மூலமாக அழிக்கிறதா இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, கணவர் பிரபாகர வர்தனா இறந்தோடனையும் அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற சிதையில் போய் தன்னையும் அழிச்சுக்கிறாங்க, சரியா. இது வந்து சதி அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா ஹர்ஷாவோட அம்மா தான், ரொம்ப முன்னாடி காலத்துலலாம் கிடையாது, ஹர்ஷாவோட அம்மா. ஸோ கண்டிப்பாக யுவான்சுவாங்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து இருந்திருக்கு சொசைட்டியில் அப்படிங்கிறது. ஸோ சதி வாஸ் இன் ப்ராக்டிஸ். லைஃப் ஸ்டைல், மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். The life pattern of the people of India during the rule of Harsha is known from the accounts of Yuanshuang. People lived a simple life. They dressed in colorful cotton and silk cloth. Okay, காட்டன் வந்து நம்ம இந்தியாவில் மேஜராக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு துணி வகை. சில்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக சைனாவோட ஒரு கார்டியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அங்கேருந்து வணிகம் நடக்கும் இல்லையா. ஸோ சில்க் க்ளோத்தை என்ன செய்கிறாங்க, பீப்புள் வந்து வேர் பண்ணியிருக்காங்க. The art of wearing fine cloth had reached perfection. ரொம்ப தரமான துணிகளை அணிகிறது அப்படிங்கிறது இவனோட காலத்தில் பர்ஃபெக்ஷன், சரியா, ஒரு பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது அண்ட் யாரும் சோகமாக இல்லை, அண்ட் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. இது எல்லாமே ஹிடன் பாயிண்ட்ஸ் தான், நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும், சரியா. Both and men and women adorned themselves with gold and silver ornaments. எல்லா இரு பாலருமே என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய நகைகள் வந்து அணிஞ்சிருக்காங்க. The king wore extraordinary ornaments. மக்கள் இவ்வளோ அணியும் போது அரசர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதுலேயே ஃபைன் ஆர்னமெண்ட்ஸ் வந்து அணிஞ்சிருப்பாங்க. Garlands and tiaras of precious stones, rings, bracelet and necklace were some of the ornaments used by the royalty. இருக்கிற அணிகலன்களையே ரொம்ப நேர்த்தியான அணிகலன்கள் எல்லாமே என்ன செஞ்சுருப்பாங்க, அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே போட்டிருந்துருப்பாங்க. The wealthy merchants wore bracelets. Women used cosmetics. வந்துருச்சு, உமன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பழக்கமும் அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. நம்ம கீழடியில் கூட என்னது, கண்ணுக்கு மை தீட்டுற அந்த கம்பிகள்லாம் கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போவே இருந்திருக்கும் போது அதுக்கப்புறம் வந்த இந்த பீரியடில் காஸ்மெட்டிக்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஆச்சரியப்படுறதுக்கானது கிடையாது. அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம், பீப்புள் வந்து என்னது ரொம்ப அமைதியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்திருக்காங்க. வார் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தாலும் பீப்புளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதனால தான் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா. பஞ்சம் பட்னி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் யாருமே நல்ல துணியை போட்டுக்கணும், நிறைய நகை போட்டுக்கணும், வகை வகையான நகைகள் போட்டுக்கணும், காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி தங்களை அழகாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், ஹர்ஷாவோட பீரியடில் வறுமை இல்லை, பசி இல்லை, போர் நடந்துட்டு இருந்தாலும் அதோட தாக்கம் மக்களை பாதிக்கலை அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே ஹிடன் ஃபேக்ட்ஸ். நம்ம இப்படி தான் ஹிஸ்ட்ரியை படிச்சுக்கணும் அண்ட் அசியூம் பண்ணிக்கணும். மேபி அதில் இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் இதெல்லாம் இந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும். டயட்ரி ஹேபிட்ஸ், எந்த விதமான உணவுகளெல்லாம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். மோஸ்ட்லி வெஜிடேரியன்ஸ். ஓகேயா. யுவான்சுவாங் ஆல்சோ நோட்டட் தட் இந்தியன்ஸ் வேர் மோஸ்ட்லி வெஜிடேரியன்ஸ். ஒன்று அவங்க வேதிக் ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்கலாம், ஆர் புத்திசம், ஜெயினிசம் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம். இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, உயிர் வதை அப்படிங்கிறத வந்து தடை செய்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, வெஜிடேரியனாக தான் இருக்கிறாங்க. The use of onion and garlic in the food preparation was rare. வெங்காயத்தையும் பூண்டையும் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்களாம், பட் இப்போ இருக்கிற சமையலில் அது இல்லாமல் இருக்காது. யூஸ் ஆஃப் சுகர், மில்க், கீ அண்ட் ரைஸ் in the preparation of food or their consumption was common. இது எல்லாமே காமனான உணவு, சரியா. சீனி, பால், கீ, ரைஸ் இதெல்லாமே ரொம்ப காமனான உணவு. On certain occasions, fish and mutton were eaten. பட் என்னதான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சில இடங்களில் மீனும் மட்டனும் என்ன செய்யுது, சாப்பிட்றது பழக்கத்தில் இருந்திருக்கு.
பட் மாட்டு இறைச்சியோ இல்லை வேறு ஏதாவது விலங்கினங்களை இறைச்சிக்காக கொள்றதோ தடை பண்ணியிருக்காங்க. சரியா, அந்த மாதிரி பழக்கங்கள் வந்து இல்லாமல் இருந்திருக்கு. எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் இந்த மொனாஸ்ட்ரீஸ் எங்கே தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த புத்த மடாலயங்களை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. லேர்னிங் வாஸ் ரிலீஜியஸ் இன் கேரக்டர். எல்லாத்தையுமே இந்த இடத்துல ரிலீஜியஸாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. வர்ணா சிஸ்டம் இதுக்குள்ளலாம் வரும். இந்த ஜாதி சேர்ந்தவங்க தான் படிக்கணும், இவங்களுக்குலாம் கல்வி கிடையாது, வேதங்களை பெண்கள் படிக்கக்கூடாது, சூத்ராஸ் படிக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா கற்றல் கல்வி அப்படிங்கிற விஷயம் வந்து ரிலீஜியஸோட இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. இப்போ புத்த மொனாஸ்ட்ரீஸ்லேயே என்ன சொல்லி கொடுப்பாங்க, புத்தர் சொன்ன எல்லா கருத்துக்களையும் தான் சொல்லுவாங்க. சரியா, ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் அப்படிங்கிற இதை மையப்படுத்தினதாக இருக்குது. மச் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் வேர் ப்ரொடியூஸ்ட். அதுக்கப்புறம் வரக்கூடிய இலக்கியங்களும் எப்படி இருக்குது, மதத்தை மையப்படுத்தி வர்றதா தான் இருக்குது. த வேதாஸ் வேர் டாட் ஓரலி அண்ட் நாட் ரிட்டன் டவுன். சான்ஸ்கிரிட் வாஸ் த லாங்குவேஜ் ஆஃப் லேர்ன் பீப்புள். An individual took to learning between 9 and 30 years of age. 30 வயசு வரைக்குமே என்ன செய்கிறாங்க, கல்வி அப்படிங்கிறத மக்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. Many individuals devoted their whole life to learning. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட முழு வாழ்க்கையுமே என்ன செஞ்சுக்கிறாங்க, ஈடுபடுத்திக்கிறாங்க. The wandering bhikkhus and sadhus were well known for their wisdom and culture. எல்லா புத்த பிக்குகளும் சாதுக்களும் என்ன செய்கிறாங்க, அவங்களோட அறிவார்ந்த தன்மைக்கு வந்து பேர் போனவங்களா இருக்கிறாங்க. கல்வி அப்படிங்கிறது இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது, தெரியணும்ல. இப்போ அந்த காலத்தில் கல்வி இல்லைன்னா ஞானம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு வார்த்தையே சொன்னால் அதுக்கான அர்த்தத்தை சொல்லுவாங்க. இப்போது புத்தர்கிட்ட போய் இறப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், இறப்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது, அது யாருக்கு வேணால் வரலாம், உனக்கும் வரலாம் எனக்கும் வரலாம், யாருமே அதிலேருந்து விடுபட முடியாது. ஸோ நீங்கள் வந்து இறக்க தான் போகிறோம் அப்படின்னு தெரியும் போது என்ன செஞ்சிடலாம், உலக ஆசைகள் எல்லாத்தையும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஞானம் அப்படிங்கிறது, அதாவது வாழ்வியலுக்கான புரிதல். இப்போ இருக்கிற பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றி படிக்கிறது வேறு, வாழ்வியலை பற்றி படிக்கிறது வேறு இல்லையா. பட் இந்த டைமில் என்ன இருக்குது, கணிதம் படிச்சிருக்காங்க, வானியல் படிச்சிருக்காங்க, அண்ட் வேதங்கள் இருக்கக்கூடிய சில இதை படிச்சிருக்காங்க, சமஸ்கிருதத்தை பற்றி இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் சப்ஜெக்டும் இருக்குது, வாழ்வியலுக்கான கருத்துக்களும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சவங்கள தான் என்ன சொல்கிறாங்க, சாதுக்கள் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஞானத்தில் பேர் போனவங்களாம் இருக்காங்க. The people also paid respect to such people of moral and intellectual eminence. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கற்றறிந்த மக்களை வந்து மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, மதிச்சிருக்காங்க. சரியா, இப்போ வரைக்குமே படித்தோம் அப்படின்னா மரியாதை இருக்குது. பட் இன்ஜினியரிங் சொன்னால் அது ஒரு தனி மரியாதை, டாக்டர்னு சொன்னால் அது ஒரு தனி மரியாதை. ஏன்னா படித்தவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, மதிப்பு கொடுக்குறாங்க. ஹர்ஷா as a pattern of art and literature. அவர் வந்து கலைக்கும் இலக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. சரியா, ஏன்னா ஹர்ஷா இட் செல்ஃப் அ பொயட். அவர் 3 புக் வந்து எழுதியிருப்பார், பிரியதர்ஷிகா, ரத்னாவளி அண்ட் நாகானந்தா. இந்த 3மே ஹர்ஷா எழுதின ஒர்க்கு தான். வர்த்தனா டினாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான ஃபேக்ட் வந்து இருக்குது, 2மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று பாணர் எழுதின ஹர்ஷ சரிதா, தென் ஹர்ஷன் எழுதின பிரியதர்ஷிகா, ரத்னாவளி, நாகானந்தா. சரியா, வர்த்தனா டினாசிட்டி அப்படின்னாலே இந்த 2 ஃபேக்டும் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது கொஸ்டின் ஏரியா. அதுக்கப்புறம் இதை தாண்டி என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 3வது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இவரோட பீரியடில் தான் யார், யுவான் சாங் அப்படிங்கிறவர் வந்திருப்பார். ஹர்ஷா பேட்ரனைஸ்ட் லிட்ரரி அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். இட் இஸ் செட் தட் தி ஸ்டேட் ஸ்பெண்ட் அ குவார்ட்டர் ஆஃப் இட்ஸ் ரெவன்யூ ஃபார் சச் ஆக்டிவிட்டீஸ். என்ன பண்ணுறாங்களா, வருவாயில் கால்வாசியை இலக்கியத்துக்காகவும் கல்ச்சருக்காகவுமே செலவு பண்ணுறாங்களாமா. பானா, the author of Harsha Charita and Kadambari, was a court poet of Harsha. The emperor himself was a renowned literature, which is evident from the plays he wrote, such as Priyadarshika, Ratnavali and Nagananda. அவரே ஒரு எழுத்தாளர் தான். Harsha gifted liberally for the promotion of education. கல்வியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப லிபரலாக நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, நிறைய மொனாஸ்ட்ரீஸ் கட்டியிருப்பாங்க, நிறைய புத்த துறவிகளை ஆதரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கல்விக்காக ஹர்ஷா பண்ணுறாரு. டெம்பிள்ஸ் அண்ட் மொனாஸ்ட்ரீஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங். கோவில்களும் புத்த மடாலயங்களும் கல்வி கற்கும் இடங்களாக இருக்குது. renowned scholars imparted education in the monasteries at Kanuaj, Gaya, Jalandhar, Manipur and other places. இந்த மாதிரி நிறைய முக்கியமான இடங்கள்ல மொனாஸ்ட்ரீஸ் இருக்குது. The Nalanda University reached its utmost fame during the period. நாலந்தா யூனிவர்சிட்டியோட புகழே எங்கே தான் வருது, ஹர்ஷரோட காலத்தில் தான் வருது. சரியா, நலந்தா யூனிவர்சிட்டி இது எங்கே இருக்குது, பீகாரில் இருக்குது. யுவான் சுவாங் ரெக்கார்டட் த ஃபேம் ஆஃப் தி நலந்தா யூனிவர்சிட்டி. யுவான் சுவாங் இங்கே தான் வருவார், ஒரு படம் கூட உண்டு. சரியா, யுவான் சுவாங் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படம் இருக்கும்.
அதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். சரியா? கற்கும் விதங்கள் வந்து நிறைய இருக்குது. ஒன்று கேட்டு படிக்கிறது, பார்த்து படிக்கிறது, அனுபவபூர்வமாக படிக்கிறது, இல்லை வேற பார்க்குற விஷயங்கள்லாம் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட் ஆஃப் எஜுகேஷன் லேர்னிங் இருக்குது. இது என்ன அப்படின்னா மூவிஸ் மூலமாக கூட படிக்கலாம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் இன்ஸ்டா பேஜில் கூட மூவி சஜஷனில் இந்த படம் இருக்கும். அது என்ன அப்படின்னா விஷுவலாக நமக்கு தெரியும். யுவான்ஸ்வாங் அப்படிங்கிற ஒரு புத்த துறவி எந்த அளவுக்கு புத்த மதத்தோட தன்னை ஈடுபடுத்தியிருப்பார். அண்ட் சைனாலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு வந்து அங்கே நலந்தா யூனிவர்சிட்டிக்கு வந்து அண்ட் தென் ஹர்ஷரோட அவைக்கு போய் மகாயான புத்திசம் பற்றி சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்குது. நமக்கு வந்து ஒரு விஷயம் விஷுவலாக இருக்கும்போது நம்ம மறக்கவே மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இது கல்வி சம்மந்தப்பட்ட ஏதாவது படங்கள் இருந்தது அப்படின்னா பாருங்கள். Students and scholars from the Buddhist countries like China, Japan, Mongolia, Sri Lanka, Tibet இந்த மாதிரி நிறைய பகுதிகளில் இருந்து கூட புத்த மதத்தை பற்றி படிக்கணும் அண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு வந்து வருவாங்க. ஏஷியா ஸ்டேட் அண்ட் ஸ்டடீட் இன் தி யூனிவர்சிட்டி. ஏஷியாவே இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஷிலபத்ரா, a reputed Buddhist scholar who probably hailed from Assam, was head of the university during the Yuanswang's arrival. சரியா? யுவான்ஸ்வாங் வரும்போது ஷிலபத்ரா அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் ஸ்காலர்னா இந்த யூனிவர்சிட்டியோட ஹெட்டாக இருப்பார். அண்ட் இவர் வந்து அஸ்ஸாம்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விசிட் ஆஃப் யுவான்ஸ்வாங் வரும்போது அவர் தான் ஹெட்டாக இருக்கார். ஓகேயா? ஆஸ் அன் எஜுகேஷனல் சென்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபேம், நாலந்தா ஹேட் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ரோல். 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போவே இருந்திருக்காங்க. சரியா? தர்மபாலா, சந்திரபாலா, ஷிலபத்ரா, பத்ரிஹரி, ஜெயசேனா, தேவஹரா, மதங்காவர் இம்பார்ட்டன்ட் டீச்சர்ஸ் இந்த யூனிவர்சிட்டி ரிசீவிங் ராயல் பேட்ரனேஜ். இதில் இந்த தர்மபாலா அப்படிங்கிறவங்கலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில் வந்து கல்வி கற்றுட்டு போனவங்க. சரியா? யுவான்ஸ்வாங் அப்படிங்கிற யார் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிரின்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, விசிட்டட் டியூரிங் தி ரெயின் ஆஃப் ஹர்ஷா. பார்ன் இன் சைனாவில் பிறந்து 612 இந்த காலகட்டத்தில் தான் பிறந்திருக்காரு. ஹி பிகேம் அ புத்திஸ்ட் மாங்க் அட் த ஏஜ் ஆஃப் 20. 20 வயசில் புத்த துறவியாக மாறியிருப்பார். டியூரிங் ஹிஸ் ட்ராவல்ஸ் ஹி விசிட்டட் வேரியஸ் சேக்ரெட் பிளேசஸ் ஆஃப் நார்தர்ன் அண்ட் சவுதர்ன் இந்தியா. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அண்ட் புனித தலங்களை வந்து பார்த்துருப்பாரு. யுவான்ஸ்வாங் ஸ்பெண்ட் about 5 years in the University of Nalanda and studied there. 13 வருஷம் இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் 5 வருடம் நாலந்தா யூனிவர்சிட்டியிலே இருக்கிறாரு. சரியா? ஹர்ஷா admired him for his deep devotion to Buddha and his profound knowledge of Buddhism. ஹர்ஷாவுக்கு வந்து யுவான்ஸ்வாங்கை ஏன் பிடிக்கும் அப்படின்னா புத்த மதத்துலேயும் சரி புத்த இலக்கியங்களை பற்றியும் யுவான்ஸ்வாங் ரொம்ப கற்று தேர்ந்திருப்பார். ஸோ இதை பார்த்து வியந்து யுவான்ஸ்வாங்கை வந்து ஹர்ஷாவுக்கு ரொம்ப பிடிச்சிரும். Yuanswang carried with him 150 pieces of relics of Buddha, a large number of Buddha image in gold and silver. அதாவது இங்கிருந்து போகும்போது புத்தரோட சிலைகள் எடுத்துகிட்டு போவார், புத்தர் பற்றின நிறைய ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போவார். இந்த மேனுஸ்கிரிப்டை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். எதுக்காக? புத்த மதத்தை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அண்ட் புத்தாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்தெந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு. இது மூலமாக நமக்கு தெரிகிற லெசன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும் நம்ம முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அடையிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது. அண்ட் என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் தாண்டி போயிட்டே இருக்கணும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த படம் பாருங்கள். நான் என்னோடய பர்சனல் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இவர் தான் யார், யுவான்ஸ்வாங்கோட ஒரு போர்ட்ரேட். ஓகேயா? இது வந்து எல்லாமே அவங்க கேரி பண்ணிட்டு போகிறது. ஒன்று அவங்களுக்கு தேவையான ஒரே ஒரு உடை. அவங்க எல்லாருமே புத்த துறவிகள் தானே. ஸோ அதிகமான பொசஷன் வந்து அவங்களுக்கு இருக்காது. அண்ட் ஏதாவது வழியில் ஏதாவது பார்த்தாங்க எழுதி வைக்கணும் அப்படின்னா அதை நோட் பண்ணுறதுக்கான ஓலைகளும் எழுத்தாணியும் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. இது ஒரு விலகு. இது வந்து ஒரு பெயிண்டிங் தான். இது அந்த மூவியில் காட்டக்கூடிய அந்த ஆக்டரோட ஒரு இது பாருங்கள், கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இவங்க எப்படி இருக்காங்களோ இதே மாதிரி தான் அந்த யுவான்ஸ்வாங்கை வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. தென் இது யுவான்ஸ்வாங் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அசம்பிளி நடத்துவாங்க இல்லையா, ஹர்ஷரோட அவைக்கு வருவாங்கள்ல, இவங்க தான் ஹர்ஷாவை நடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து அதோட பேக்ரவுண்ட். இது பார்க்கும்போது நமக்கு விஷுவலாகவே தெரிஞ்சிடும். இவங்க வந்திருப்பாங்க, ஹர்ஷரோட அவையில் இருப்பாங்க, ஒரு புத்த மாநாடு நடக்கும், அதில் யுவான்ஸ்வாங் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அண்ட் மகாயான புத்திசம் பற்றி தான் அவர் பேசியிருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படிக்காமலே நம்ம மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஓகே, இது ஹர்ஷவர்தனாவோட எம்பையர். நம்ம பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட கங்கா யமுனாக்கு இடைப்பட்ட பகுதி அண்ட் நார்த் ஈஸ்ட், கிட்டத்தட்ட நார்த் ஈஸ்ட் வரைக்கும் தான் அவங்களோட பகுதிகள் இருந்தது. மேலே கீழே எங்கேயும் போகல.
நம்ம தானேஸ்வர் பார்த்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள், இதுதான் தானேஸ்வர். எவ்வளோ கிட்ட இருக்குது, நார்த் வெஸ்ட்லேருந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னா எனது மொத்த அடி தானேஸ்வருக்கு தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து கொஞ்சம் கனுவாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு போயிட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கு உள்ளே இருக்குது அண்ட் ஒரு ஃபர்டைலான ஒரு லேண்டு. ஸோ அதனால தான் அவங்களோட தலைநகர் என்ன செய்வாங்க, கனுவாஜுக்கு மாற்றுவாங்க. இது வந்து சம்மரி புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஈஸியாக இருந்துச்சு, ஒரு ஓவர் வியூக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும், பார்த்துக்கோங்க. தென் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலா டினாசிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சொன்னோம் இல்லையா, வர்த்தனா டினாசிட்டி நடந்துட்டு இருக்கும்போது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில் வந்து பாலாஸ் இருந்தாங்க அண்ட் ராஷ்டிரகூடாஸ் இருந்தாங்க அப்படின்னு அவங்கள பற்றி ஒரு லைட்டாக பார்த்துட்டும் போயிடலாம். பாலா டினாசிட்டி, இந்த பாலர்கள் யார் அப்படின்னா ஹர்ஷரோட மறைவுக்கு அப்புறம் 3 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, பிரதிகாராஸ், பாலாஸ் அண்ட் ராஷ்டிரகூடாஸ் engaged in a triangular contest for the control of கங்கா யமுனா தவோப். எதுக்காக சண்டை போடுறாங்க, கங்கா யமுனா தவோப்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எந்த 3 பேர், பிரதிகாரா, பாலாஸ் அண்ட் ராஷ்டிரகூடாஸ். பர்டிகுலர்லி இந்த கனுவாஜ் அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரியா, the பாலாஸ் controlled vast areas of the ஈஸ்டர்ன் கேஞ்சட்டிக் பிளைன், கிட்டத்தட்ட பெங்கால்னே வச்சுக்கோங்க. சரியா, பாலர்கள் வந்து பெங்காலில் தான் இருப்பாங்க. பெங்கால் பகுதியில் வந்து யார் இருக்கா அப்படின்னா பாலர்கள் இருக்கிறாங்க. Apart from earning revenue from agriculture, Palas also derived income from their wide commercial contacts in Southeast Asia. அக்ரிகல்ச்சர்லேருந்து வர்ற வருமானம் போக சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் கான்டாக்ட் மூலமாக தான் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. புத்திசம் இன் பெங்கால் ப்ரொவைடட் அ லிங்க் பிட்வீன் ஈஸ்டர்ன் இந்தியா அண்ட் ஜாவா சுமத்ரா. இது என்ன ப்ளஸ் அப்படின்னா ஈஸ்டர்ன் இந்தியாலையும் ஜாவா சுமத்ராலையும் என்னதான் இருக்குது, புத்திசம் தான் இருக்குது. ஸோ பெங்காலில் இருக்கக்கூடிய புத்திசம் இவங்களை மத ரீதியாக இணைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. சசாங்கா அப்படிங்கிற ஒரு கவுடா ரூலர் இருந்தார், நம்ம பார்த்தோம். இவர் தான் ஹர்ஷாவோட அண்ணனான ராஜவர்த்தனா வந்து கொலை பண்ணியிருப்பார். பிலீவ் டு ஹாவ் ரூல்டு ஃப்ரம் 590 and 625 BC. இந்த காலகட்டத்தில் ஆட்சி பண்ணியிருக்காரு. இஸ் கன்சிடர்ட் த ஃபர்ஸ்ட் ப்ராமினன்ட் கிங் ஆஃப் ஏன்ஷியன் பெங்கால். பெங்காலை ரூல் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராமினன்ட் கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசாங்காவை சொல்லலாம். ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் தி கவுடா கிங்டம் தெர் வாஸ் நோ சென்ட்ரல் அத்தாரிட்டி. கவுடா கிங்டம் ஃபால் ஆயிடுச்சு, பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு அத்தாரிட்டியுமே வரல. விச் லெட் டு ரெக்வயரிங் வாஸ் பிட்வீன் பெட்டி செஃப்டியன்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, பெங்காலை பிடிக்கிறதுக்காக சின்ன சின்ன பகுதியை சேர்ந்த அரசர்கள்லாம் போட்டி போடுறாங்க. ஸோ இன் 750 CE a group of chiefs met and decided on a Kshatriya chief. அதனால் ஆனால் இன்னும் என்ன செய்யலை, ஒரு ஏபிளான ஒரு கிங் அப்படிங்கிறவர் இன்னும் வரல. அதனால் சீஃப் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்ரியா சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிவிட்டு அவங்களே ஒரு ரூலரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி செலக்ட் பண்ண ரூலர் யார் அப்படின்னா கோபாலா அப்படிங்கிற ஒரு ரூலர் தான். எதுக்காக கோபாலா ரூல் பண்ணாங்க அப்படின்னா கோபாலா அப்படிங்கிறவர் டீமன்னஸ், அதாவது கெட்ட சக்திகளை அழிக்கிற சக்தி அவருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கோபாலா அப்படிங்கிற ஒரு பர்சனை கிங்காக எலெக்ட் பண்ணுவாங்க. சரியா, இதுக்கு வந்து இந்த கதை தான் சொல்கிறாங்க. அவங்களால எந்த ஒரு துஷ்ட சக்தியும் அழிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு பேக் ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க. தோ கோபாலா டிட் நாட் ஹாவ் ராயல் ஆன்டிசெண்டன்ஸ். இவருக்கு வந்து முன்னாடி எந்த ஒரு ராயல் பேக்ரவுண்டுமே கிடையாது. அதாவது என்ன அர்த்தம், கோபாலா அப்படிங்கிறவர் ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவர் கிடையாது. ஹீ சக்சீடட் இன் அக்வயரிங் கிங்டம். பட் இவரோட தகுதி அடிப்படையில் இவருக்கு என்ன கிடைக்கிது, பெங்காலை ரூல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. கோபாலாஸ் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி வாஸ் சூன் ரெகக்னைஸ்டு பை செவரல் இண்டிபெண்டன்ட் செஃப். ஹிஸ் ஒரிஜினல் கிங்டம் வாஸ் இன் வங்கா ஆர் ஈஸ்ட் பெங்கால். அவங்க என்ன பண்ணுறாங்க, பெங்காலில் ஒரு டினாசிட்டியை ஃபார்ம் பண்ணி, பாலா டினாசிட்டி அப்படிங்கிற டினாசிட்டியை ஃபார்ம் பண்ணி ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாலாஸ் ரூல்டு ஈஸ்டர்ன் இந்தியா ஃப்ரம் பாடலிபுத்ரா பிட்வீன் 9th and early 12th centuries. Sanskrit, Prakrit, Pali were the languages in use in their kingdom. Palas followed Mahayana Buddhism. பாலர்களும் என்ன பண்ணுறாங்க, புத்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஃபாலோ பண்ண புத்திசம் மகாயான புத்திசம். 9 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் ஈஸ்டர்ன் இந்தியாவை ரூல் பண்ணவங்க தான் இந்த பாலாஸ். இவங்களோட ஆட்சி காலத்தில் சமஸ்கிருதம், பிரக்ரீத் அண்ட் பாலி இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் அவங்களோட கிங்டமில் வழக்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூலர் யார், கோபாலா. இவருக்கு அப்புறம் யார் வரானா அவரோட சன்னான தர்மபாலா அப்படிங்கிறவர் வராரு. ஹூ மேட் த பாலா கிங்டம் அ ஃபோர்ஸ் டு ரெக்கான் வித். பெங்கால் அண்ட் பீகார் வர் டைரக்ட்லி ரூல்டு பை ஹிம். கனுவாஜ் வர் ரூல்டு பை ஹிஸ் நாமினி. சரியா, கிட்ட இருக்கிற பகுதி, அதாவது எந்த பகுதியில் அவங்க கேபிட்டல் வச்சுருக்காங்களோ அது அரசரோட பார்வைக்கு கீழே இருக்கும். தொலை தூரத்தில் இருக்கிற இவங்களோட எல்லா பகுதிகளுமே என்ன செய்வாங்க, இவரோட பேரில் ஒரு ஆட்சியாளர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பெங்கால் அண்ட் பீகார் இவர் கையில் இருக்குது. கனுவாஜ் அப்படிங்கிறது பெங்காலை விட கொஞ்சம் தள்ளி இருக்கு இல்லையா. ஸோ அவரோட நாமினி வந்து அதை ரூல் பண்ணிட்டு இருக்காரு. த ரூலர்ஸ் ஆஃப் தி பஞ்சாப், ராஜபுத்னா, மால்வா அண்ட் பெரார் அக்செப்டட் ஹிஸ் சுசாரனிட்டி.
மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அரசர்களுமே என்ன செய்கிறாங்க, தர்மபாலாவை தங்களோட அரசராக ஏற்றுக்கிறாங்க. ஹி அசியூம்டு டைட்டில்ஸ் லைக் பரமேஸ்வரா, பரம்பட்டாரகா, மகாராஜாதிராஜா, இந்த மாதிரி நிறைய பட்டங்களை வந்து அவர் வச்சிருக்கிறாரு. Dharmapala proved to be a great pattern of Buddhism. He founded the Vikramashila monastery in Bhagalpur. சரியா, நாலந்தாக்கு அப்புறம் இன்னொரு ஃபேமஸான ஒரு மொனாஸ்ட்ரி வருது. அது என்ன, விக்ரமஷீலா யூனிவர்சிட்டி. அது எங்கே இருக்குது அப்படின்னா பகல்பூர் அப்படிங்கிற ஒரு பீகாரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. which developed into a great center of Buddhist learning and culture. He built a grand vihara at Somapura in modern பகரபுரா. பகரபுரா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தான். சரியா, பெங்கால் பங்களாதேஷ் ரொம்ப தூரம் இப்போ தான் பிரிஞ்சிருக்கு. பட் அப்போது ஒரே ஒரு பெரிய காண்டினென்ட் தானே, ஒரு பெரிய காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய சில பகுதிகள். ஸோ பங்களாதேஷில் ஒரு பெரிய மொனாஸ்ட்ரி கட்டுறாரு. அதான் என்ன, சோமபுரா புத்திஸ்ட் விகாரா. தர்மபாலா ஆல்சோ பில்ட் அ மொனாஸ்ட்ரி அட் ஓடாந்தபுரி இன் பீகார். ஓகேயா, ஓடாந்தபுரியில் ஒரு மொனாஸ்ட்ரி கட்டுறாங்க. ஹீ பேட்ரனைஸ்ட் ஹரிஷ் பத்ரா அ புத்திஸ்ட் ரைட்டர். இந்த கிங் வந்து என்னென்ன மொனாஸ்ட்ரியை எந்தெந்த ஊரில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். அண்ட் அந்த ஊர் எந்த ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ சோமபுரா அப்படிங்கிறது பங்களாதேஷில் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஓடாந்தபுரி பீகாரில் இருக்குது. இதையும் படித்து வச்சுக்கணும். தென் ஹரிஷ் பத்ரா அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் ரைட்டரை வந்து தர்மபாலா வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருக்காரு. தர்மபாலா சன் தேவபாலா, அவரோட பையன் அடுத்து யார் வராங்க அப்படின்னா தேவபாலா அப்படிங்கிறவர் வராரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஈஸ்ட் பக்கம் பாலாவோட ரூலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாரு டு காமரூபா. இது வரைக்கும் அஸ்ஸாம் வரைக்கும் போயாச்சு. He defeated Amoghavarsha, the Rashtrakuta ruler, by allying with all the states that regarded the Rashtrakutas as their common enemy. என்ன பண்ணுறாரு, அமோகவர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஷ்டிரகூட ரூலரை டெஃபீட் பண்ணுறாரு. எப்படி, ராஷ்டிரகூடாவோட எனிமீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்கிற மாதிரி ராஷ்டிரகூடாவோட எல்லா எதிரிகளையும் சேர்த்துட்டு என்ன செய்கிறாங்க, ராஷ்டிரகூடா ரூலரான அமோகவர்ஷா அப்படிங்கிறவரை டெஃபீட் பண்ணுறாங்க. தேவபாலா வாஸ் ஆல்சோ a great pattern of Buddhism. தேவபாலாவும் என்ன பண்ணுறாங்க, புத்த மதத்தையே ஆதரிச்சுட்டு வராரு. He granted 5 villages to பாலபுத்திர தேவா, the king of the சைலேந்திர dynasty of ஸ்வர்ணதீபா. ஸ்வர்ணதீபா அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சுமத்ரா. சரியா, 5 கிராமங்கள் என்ன செய்கிறாங்க, பாலபுத்திர தேவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைலேந்திர டினாசிட்டிஸ் என்ன கிங்குக்கு தானமாக கொடுக்குறாரு. டு மெயின்டைன் அ மொனாஸ்ட்ரி பில்ட் பை ஹிம் அட் நாலந்தா. எதுக்காக அப்படின்னா நாலந்தால இன்னொரு மொனாஸ்ட்ரியை கட்டி அந்த மொனாஸ்ட்ரியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க, அதாவது புத்த மதத்தை வளர்க்குறாரு. நாலந்தா கண்டினியூ டு ஃப்ளாரிஷ் அஸ் த சீஃப் சீட் ஆஃப் புத்திஸ்ட் லேர்னிங் ஈவன் டியூரிங் தி பாலாரெயின். பாலாரெயினில் கூட நாலந்தா அப்படிங்கிறது ஒரு புத்த மதம் சம்மந்தப்பட்ட ஒரு பிளேஸாக தான் இருக்குது. தேவபாலா வாஸ் சக்சீடட் பை விக்ரமபாலா, அடுத்து வரக்கூடிய அரசர், who abdicated his throne after ruling for a few years and went to lead an ascetic life. இவர் வேறு லெவலுக்கு போயிட்டார். சரியா, எல்லா அரசர்களும் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. விக்ரமபாலா என்ன பண்ணுறாரு, எனக்கு அரசே வேண்டாம் நாடே வேணான்னு சொல்லிட்டு துறவரம் மேற்கொண்டு போயாச்சு. தென் அவரோட அடுத்து யார் வரா அப்படின்னா நாராயணபாலா. யார் இவர், விக்ரமபாலாவோட சன். வாஸ் ஆல்சோ அ மேன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் அண்ட் ரிலீஜியஸ் டிஸ்பொசிஷன். இவரும் மத ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கார். The Rashtrakutas and the Pratikaras took advantage of Narayanapalas disposition and defeated the Palas. ஓகேயா, அவரால் ஏபிளாக இருக்க முடியல. ஏன், அப்பா வந்து நாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவரும் என்ன செய்கிறாரு, தனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, ஒரு அரசர் வேணும், நாடு வேணும், ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு வீக்காக இருக்காருன்னு வச்சுக்கலாமே. இப்படி இருக்கிறனால இதை சாதகமாக வச்சுட்டு ராஷ்டிரகூடாசும் பிரதிகாராசும் என்ன பண்ணுறாங்க, பாலர்கள் மேலே படையெடுக்கிறாங்க. So the rise of Pratikaras in Jalur under Mihira Poja and the advance of the Rashtrakutas into Pala territories inevitably brought about the decline of the Palas. ஸோ என்ன பண்ணுறாங்க, இதை சாதகமாக வச்சுட்டு பிரதிகாராஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, மிகிர போஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசரோட தலைமையில் பாலர்களை நோக்கி படையெடுத்து வர்றாங்க. ஸோ இதில் பாலர்களோட டிக்ளைன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா ஆயிடுச்சு. யாரோட காரணத்தினால, நாராயணபாலா அப்படிங்கிற ஒரு வீக் ரூலரோட காரணத்தினால. The petty chiefs who formally owed allegiance to the Palas also started asserting their independence. பாலர்களுக்கு கீழே இருந்த சின்ன சின்ன அரசர்களும் என்ன செய்கிறாங்க, எங்களை விட்டுருங்க, நாங்கள் தனி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்ட்டாக ஆரம்பிச்சிடறாங்க. The slide of the Pala dynasty was accelerated during the rule of his 3 successors. ஓகேயா, ஆல்ரெடி பாலா டினாசிட்டி வந்து அடி வாங்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு அப்புறம் வந்த 3 ரூலர்ஸால் ரொம்ப அடி வாங்கிடும். யார் அப்படின்னா ராஜ்யபாலா, கோபாலா 3 அண்ட் விக்ரமபாலா 2.
The fortunes of the dynasty, however, were revived by the Mahipala I, son of Vikramapala II. பட் இந்த இடத்துல தான் என்னது ஒரு ரீவைவல் அப்படிங்கிறது நடக்குது. விக்ரமபாலா டூவோட பையனான மஹிபாலா ஒன் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஏபிள் ரூலராக இருக்கிறாரு. அதாவது பாலா டினாசிட்டியை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி வந்துட்டு இருக்காரு. ஓகே, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் ஆஃப் ஹிஸ் பீரியட் வாஸ் த இன்வேஷன் ஆஃப் நார்தன் இந்தியா பை ராஜேந்திர சோலா சம்டைம் பிட்வீன் 1020 to 1025. மஹிபாலா ஒன்னோட காலகட்டத்தில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு, வட இந்தியா நோக்கி படையெடுக்கிறாரு. However, the advance of the Cholas beyond the Ganges was checked by Mahibala I. பட் ராஜேந்திர சோழனால் என்ன பண்ண முடியல, கங்கையை தாண்டி மேலே போக முடியல. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ரூலராக தான் மஹிபாலா ஒன் வந்து இருந்திருக்காரு. ஆஃப்டர் 15 years ஆஃப் மஹிபாலாஸ் ரூல் 4 insignificant rulers followed. அவர் ஸ்ட்ராங்கான ரூலர் வந்திருக்காரு. சரி ஓகே, எப்படியாவது தடுமாறி ஆட்சியை நிற்க வச்சலாம் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு அப்புறம் வந்த ரூலர்ஸ் வந்து யார், கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க. ராமபாலா வாஸ் தி லாஸ்ட் ரூலர் who tried to recover the last glory of the dynasty. மஹிபாலா ஒன்க்கு அப்புறம் கடைசியாக ஒருத்தர் வராது, யார், ராமபாலா அப்படிங்கிறவர். அவர் தான் சரி எப்படியாவது பாலா டினாசிட்டியை வந்து நிற்க வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவராலையும் முடியல. He ruled for about 53 years, and after his death the presence of Pala dynasty was confined to only a portion of Magadha. 53 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு யார், ராமபாலா. பட் இவரோட ஆட்சிக்கு அப்புறம் என்ன ஆயிருது, பாலா டினாசிட்டி வந்து மகதால மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எம்பையரா, ஒரு சின்ன டினாசிட்டியாக மாறிடுது. ஓகேயா, அவங்களோட எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கு. பட் ஒவ்வொரு வீக் ரூலர் இருக்கிறனால ஒவ்வொரு பகுதியாக விட்டு மகதால மட்டும் ஆட்சி செய்கிற மாதிரி ஆட்சி பகுதி சுருங்கிருச்சு. கண்டினியூ டு எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் அ ஷார்ட் பீரியட். அதுக்கப்புறம் அவங்களோட காலமும் கொஞ்சம் காலம் தான் இருந்திருக்கு. தென் பாலா டினாசிட்டி வில் பி ஃபேடட் அவே. விஜயசேனா ஆஃப் தி சேனா டினாசிட்டி who had become powerful by then in northern Bengal expelled the last ruler மதனபாலா. இங்கே தான் இன்னொருத்தர் வரார், யார், விஜயசேனா அப்படிங்கிற ஒரு ரூலர். அவர் என்ன பண்ணுறாரு, நார்த் பெங்காலில் இருக்கார். சரியா, அவர் என்ன பண்ணுறாருன்னா மதனபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் பாலா ரூலரை எக்ஸ்பெல் பண்ணிட்டு சேனா டினாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு டினாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃப்ரம் பெங்கால் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஹிஸ் டினாஸ்டிக் ரூல். அதாவது இதுக்கப்புறம் சேனா டினாசிட்டி பெங்காலில் வருது அப்படின்னா என்ன அர்த்தம், பாலா டினாசிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். தென் பாலர்களோட ரிலீஜன் பார்க்கணும். நம்ம பார்த்தவங்க மகாயானா புத்திசம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. த புத்திஸ்ட் ஃபிலாசபர் ஹரிபத்ரா வாஸ் த ஸ்பிரிச்சுவல் ப்ரிசெப்டர் ஆஃப் தர்மபாலா. தர்மபாலாவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சராக யார் இருக்கார் அப்படின்னா ஹரிபத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்திஸ்ட் ஃபிலாசபர் இருந்திருக்காரு. த ஃபவுண்டர் ஆஃப் தி பாலா கிங்டம் யார், தர்மபாலா. இவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, ஃபவுண்டர் ஆஃப் தி பாலா கிங்டம். ஓகேயா, இவரோட அப்பா கோபாலா வந்து பெங்காலில் ஒரு ரூலராக வந்திருப்பாரு. பட் இதுக்கப்புறம் டினாசிட்டி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறது யார் அப்படின்னா தர்மபாலா தான். பெங்கால் ரிமைன் ஒன் ஆஃப் தி ஃபியூ பிளேசஸ் வேர் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ் கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். பெங்கால் எப்படி இருக்குது, இன்னும் புத்த மதங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. The kingdom as well as Buddhism soon suffered decline because of large scale in conversion of merchants and artisans to Islam. புத்த மதமும் சரி பெங்காலும் சரி ரொம்ப ஒரு பெரிய டிக்ளைனை சந்திச்சுது. எப்போ, கன்வர்ஷன் ஆஃப் மெர்ச்சன்ட் அண்ட் ஆர்டிசன்ஸ் டு இஸ்லாம். என்ன அர்த்தம், 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாலர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. 12th centuryக்கு அப்புறம் இஸ்லாமியர்களோட படையெடுப்புகள் அதிகமாயிரும். ஸோ என்ன பண்ணுறாங்க, மத மாற்ற நடவடிக்கைகள் வந்து அதிகமாக இருக்கும்போது புத்த மதமும் சரி பெங்காலும் சரி அது முக்கியத்துவத்தை இழந்து வீழ்ச்சிக்கு தள்ளப்படுது. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். பாலர்களை பொறுத்த வரைக்கும் 2 artists of this period were Diman and his son Vitapala. They were great painters. அவங்க யார் அப்படின்னா ஓவியர்கள், sculptors and bronze statue makers. எல்லா வேலையுமே பண்ணுறாங்க. The Pala school of sculptural art was influenced by the Gupta art. குப்தர்களோட ஆர்ட் ஃபார்மை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது பாலர்களோட ஆர்ட்டும். Mahipala I constructed and repaired several sacred structures at Sarnath, Nalanda and Bodh Gaya. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சரியா, புதுசாக எதுவும் கட்டலை அப்படின்னாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய புத்த மடாலயங்களை ரினுவல் பண்ணிட்டு இருக்காரு. சரியா, காலப்போக்கில் ஏதாவது உடஞ்சிருக்கலாம், இல்லை மேற்பார்வை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை கேர் பண்ணி அந்த இடத்த வந்து பத்திரமா பார்த்துட்டு வராங்க. கோபாலா ஃபவுண்டட் தி ஃபேமஸ் மொனாஸ்ட்ரி அட் ஓடாந்தபுரா. ஓடாந்தபுராவில் இருக்கக்கூடிய ஒரு மொனாஸ்ட்ரி யார் ஏற்படுத்தினது அப்படின்னா கோபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசர் ஏற்படுத்தினது. தென் தர்மபாலா எஸ்டாப்ளிஷ்டு விக்ரமசேனா
அண்ட் தி சோமபுர மகாவிகாராஸ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இதுதான் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சோமபுர மகாவிகாரா. இதை கட்டினது யாரு? தர்மபாலா. தென் இது விக்ரமசீலா யூனிவர்சிட்டி பீகார்ல இருக்கு. இதை கட்டினதும் யாரு? தர்மபாலா. ஓகே. லிட்ரேச்சர். The prominent Buddhist scholars of Vikramashila and Nalanda universities were Atisha, Sharaka, Tilopa. இங்கே நிறைய புத்த துறவிகளை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா விக்ரமஷீலா அண்ட் நாலந்தா யூனிவர்சிட்டிஸில் படித்த புத்த மத ஸ்காலர்ஸ். ஓகேயா? The notable Pala text on philosophy include ஆகம சாஸ்திரா பை கௌடபதா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாலா ஒர்க்கு எதில்? ஃபிலாசபியில். யார் எழுதினது அப்படின்னா கௌடபதா அப்படிங்கிறவர் எழுதின ஆகம சாஸ்திரா அப்படிங்கிற புக்கு. அண்ட் நியாய குண்டலி பை ஸ்ரீதர் பட்டா. மெனி டெக்ஸ்ட் ஆன் மெடிசின் வேர் கம்பைல்டு பை சாரகபாணி தத்தா, சுரேஸ்வர் காததாரா, வைத்தியா அண்ட் ஜுமுட்டவஹானா. நிறைய மெடிசின் சம்மந்தப்பட்ட புத்தகங்களும் பாலர்களோட காலத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கு. அண்ட் அவங்களோட புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸோட பேரும் இருக்கு. The Palas also patronized Sanskrit scholars. பாலர்கள் வந்து புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா பிரக்ரித் அண்ட் பாலி தான் இவங்களோட மேஜரான மொழிகளாக இருந்திருக்கும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க? சான்ஸ்கிரிட் ஸ்காலர்ஸையும் பேட்ரனைஸ் பண்ணியிருக்காங்க. மெனி புத்திஸ்ட் தாந்திரிக் ஒர்க்ஸ் வேர் ஆத்தர்ட் அண்ட் டிரான்ஸ்லேட்டட் இன்டு சான்ஸ்கிரிட். புத்த மதத்தில் எழுதப்பட்ட நிறைய நூல்கள் என்ன பண்ணுறாங்க? சான்ஸ்கிரிட்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஏன்னா அது பிரக்ரித் ஆர் பாலியில் எழுதப்பட்டிருக்கும். சரியா? ஸோ அது சான்ஸ்கிரிட்க்கு மொழிபெயர்க்கிறாங்க. The original tantric works comprise a varied group of Indian and Tibetan text. ஒரிஜினல் தாந்திரிக் ஒர்க்ஸில் என்ன இருக்கும்? இந்தியன் அண்ட் திபெத்தியன் டெக்ஸ்ட் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். மஹிபால கீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்குது. சரியா? மஹிபால கீத் பேர்லேயே இருக்குது. அது மஹிபாலரை பற்றி தான் பாடுது அப்படின்னு சொல்லிட்டு. சாங்ஸ் ஆன் மஹிபாலா. A set of folk songs are still popular in the rural areas of Bengal. இந்த பாடல்கள் வந்து பெங்காலில் இன்னும் ஃபேமஸாக இருக்கான். சந்தியாகர் நந்தீஸ் எபிக் ராமச்சரிதம், a biography of a later Pala ruler ராமபாலா. நம்ம பார்த்தோம் இல்லையா? கடைசி ரூலர் who tried to மறுபடியும் பாலா டினாஸ்டி வந்து ரீவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண கடைசி ரூலர் தான் யார்? ராமபாலா. இவரை பற்றி எழுதப்பட்ட புத்தகம் தான் என்ன? ராமச்சரிதம். இதை எழுதினது யார் அப்படின்னா சந்தியாகர் நந்தி அப்படிங்கிற ஒரு ஆத்தர். Describes how forest chiefs were brought into their alliance through lavish gift. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கானக பகுதிகளை கையப்படுத்தியிருக்கிற காடுகளில் இருக்கக்கூடிய சீஃபை பரிசுகள் மூலமாக நிறைய கிஃப்ட் கொடுத்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தங்கள் பக்கம் அலையன்ஸ்க்கு வந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜன் வந்து இப்போவே இவ்வளோ திக் ஃபாரஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களையும் சரி வளங்களையும் சரி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூலரோட அலையன்ஸ் வேணும் இல்லையா? ஸோ பரிசுகள் மூலமாக ஃபாரஸ்ட் சீஃபை வந்து தங்கள் பக்கம் இழுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த ராமச்சரிதம் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இது பாடல்களோட ஒரு சின்ன சம்மரி. ஓகேயா? தென் இதோட பாடல்களோட போர்ஷன் வந்து முடியுது. தென் லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ ராஷ்டிரகூடாஸ். இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டெக்கான் பகுதியில் தான் இருக்காங்க. சரியா? The rivalry between Pratikaras and Rashtrakudas proved to be destructive to both the dynasties. நம்ம பார்த்தோம்ல கனுவாஜ் அப்படிங்கிற பகுதி ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 3 பேருமே மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்க. பட் லாஸ் யாருக்கு அப்படின்னா 3 பேருக்குமே தான். 3 பேரும் நிறைய வீரர்களையும் இழந்துருவாங்க, செல்வங்களையும் இழந்துருவாங்க. ஸோ டினாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா வீக் ஆகிட்டே போயிட்டுருக்கும். த அரப் ட்ராவலர் அல் மசூதி. இங்கே நீங்கள் பார்க்கணும் யுவான் சுவாங்க்கு அப்புறம் இன்னொரு ட்ராவலர் புதுசாக வராரு. யார் இவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னா அரப்லேருந்து வராங்க. அவர் பேர் என்ன? அல் மசூதி. who visited Kanwaj recorded the enmity between the two ruling dynasty. அவர் என்ன பண்ணுறாரு? இந்த பிரதிகாராஸ்க்கும் ராஷ்டிரகூடாஸ்க்கும் இருக்கக்கூடிய பகையை பற்றி அவரோட அக்கௌண்ட்ஸில் குறிப்பிடுறாரு. The Rashtrakudas who were biding their time to capture Kanwaj from Pratikaras succeeded in their motive and continued to rule until 10th century. என்ன பண்ணிடுறாங்க? பிரதிகாராஸ் கிட்ட இருந்து கனுவாஜ் அப்படிங்கிற பகுதியை பிடிச்சிட்டு 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க. யார்? இந்த ராஷ்டிரகூடர்கள். தே கிளைம்ட் டெசென்ட் ஃப்ரம் தி ரஸ்டிகாஸ் ஆர் ரத்திகாஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஸ்டிகா அல்லது ரத்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கிளான்ல இருந்து நாங்கள் வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்டிரகூடாஸ் வந்து அவங்களோட ஆரிஜின் பற்றி சொல்கிறாங்க. கனடா ஸ்பீக்கிங் ரீஜன் அண்ட் மென்ஷன்ட் இன் த எடிக்ஸ் ஆஃப் தி அசோகா. அசோகரோட எட்டிக்ஸில் கூட இந்த ரஸ்டிகாஸ் அண்ட் ரத்திகாஸ் அப்படிங்க சொல்லப்படக்கூடிய ஒரு கிளானோட இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இது வந்து ராஷ்டிரகூடாஸ் இவங்கள தான் நோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா கனடா ஸ்பீக்கிங்
பீப்புள். ஸோ இவங்க என்ன பண்ணலாங்க, டெக்கான்லேருந்து வந்தவங்க அப்படிங்கிறது இந்த மொழியும் வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். The Rashtrakutas were originally known to be the feudatories of the Western Chalukyas of Vadapi. ராஷ்டிரகூடாஸ் யார் அப்படின்னா வாதாபியில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த வெஸ்டர்ன் சாளுக்கியாஸோட ஃபியூடேட்டரிஸ், அதாவது என்ன, சாளுக்கியர்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான். தென் சாளுக்கியஸ் வீக்காகவும் என்ன பண்ணிடுறாங்க, இவங்க ஒரு டினாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சரியா? தோ ராஷ்டிரகூடாஸ் were early rulers, the greatest ruler of dynasty was தந்தி துர்கா. சரியா? ராஷ்டிரகூடாஸ் வந்து ரூலர்ஸ் தான், இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் இது இருந்ததுலேயே கிரேட் யார் அப்படின்னா தண்டி துர்கா. இவரை வந்து ஃபவுண்டர்னு கூட சொல்லுவாங்க. ரூலிங் ஃப்ரம் அ ஸ்மாலர் பார்ட் ஆஃப் பெரார், தண்டி துர்கா பில்ட் ஹிஸ் கெரியர் ஆஃப் டெரிட்டோரியல் கான்குவெஸ்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் விக்ரமாதித்யா II. விக்ரமாதித்யா II அப்படிங்கிறவர் வெஸ்டர்ன் சாளுக்கியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிங். இவரோட மறைவுக்கு அப்புறம் பெரார் பகுதியை மட்டும் ஆட்சி பண்ணிட்டு இருந்த தண்டி துர்கா என்ன பண்ணுறாரு, ஒரு டெரிட்டோரியல் கான்குவெஸ்ட்குள்ளே போகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பகுதிகளை பிடிச்சிட்டு ஒரு தனி அரசரை வந்து ஏற்படுத்திக்கிறாரு. He captured Gurjara kingdom of Nandipuri, Malwa and eastern Madhya Pradesh and the whole of Berar. நிறைய பகுதிகளை கைப்பற்றிட்டாரு. By 750 CE, he had become the master of central and southern Gujarat and the whole Madhya Pradesh and Berar. மொத்த மத்திய இந்தியாவுமே என்ன செஞ்சிட்டாரு, அவரோட கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. After consolidating his position and after defeating Kirtivarman II, the last Chalukya ruler of Vadapi, Tandi Durga assumed the titles of Maharajati Raja, Parameshwara and Parama Pattaraka. கீர்த்திவர்மன் II டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பட்டங்களை வந்து அசியூம் பண்ணிக்கிறாரு. சரியா? அரசர்கள் வந்து பட்டங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று அவங்களோட வெற்றியை மறக்கக்கூடாது, அதை நினைவுறுத்தும் வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், தங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான். சரியா? ஸோ அதனால தான் ஒவ்வொரு அரசருமே ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் ஒரு பட்டத்தை எடுத்துப்பாங்க. தென் கோவில்கள் கூட என்ன செய்வாங்க, இது நினைவாக கட்டுவாங்க. இந்த பழக்கம் வந்து நம்ம சோழர்கள்கிட்ட இருக்குது. நம்ம சோழாஸ் பார்க்கும்போது அதில் பார்க்கலாம். He developed a relationship with பல்லவ ரூலர் நந்திவர்மன் II. இவங்க என்ன பண்ணுறாங்க, ராஷ்டிரகூடாஸ் வந்து பல்லவர்கள் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறாங்க. நந்திவர்மன் II கூட ஒரு கார்டியர் ரிலேஷன்ஷிப்பை அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, பை கிவிங் ஹிஸ் டாட்டர் இன் மேரேஜ் டு தி பல்லவ கிங். அவரோட மகளை, யாரோட மகளை, தண்டி துர்காவோட மகளை நந்திவர்மன் IIக்கு என்ன செய்கிறாரு, திருமணம் முடித்து கொடுக்குறாரு. ஆஃப்டர் தந்தி துர்காஸ் டெத் இன் 758 CE, ஹிஸ் அங்கிள், இவரோட சித்தப்பா, சரியா, ஃபாதர்ஸ் பிரதர்னே யார், சித்தப்பா இல்லைன்னா பெரியப்பா யாராவது இருக்கலாம், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, த்ரோனுக்கு வர்றாரு. அவர் பேர் என்ன, கிருஷ்ணா I. சரியா? யாரோட மறைவுக்கு அப்புறம், தண்டி துர்காவோட மறைவுக்கு அப்புறம் அவரோட அங்கிள் கிருஷ்ணா I த்ரோனுக்கு வராங்க. கிருஷ்ணா I அண்ட் ஹிஸ் சக்சஸஸ். கிருஷ்ணா I எப்போ பதவிக்கு வராரு, 756 to 775 CE. இது வரைக்கும் ராஷ்டிரகூட கிங்காக இவர் தான் இருக்கிறாரு. டெஃபிட்டட் தி கங்காஸ் ஆஃப் மைசூர். மைசூரில் இருக்கக்கூடிய கங்கர்களை என்ன செஞ்சிட்டாரு, தோற்கடிச்சிட்டாரு. ஹிஸ் எல்டஸ்ட் சன் கோவிந்தா II சக்சீடட் ஹிம் இன் 775. இவருக்கு அப்புறம் கோவிந்தா II அப்படிங்கிற இவரோட பையன் வராரு. He defeated the eastern Chalukyas. He left the affairs of country to his brother Durva, who eventually crowned himself as the ruler. இவருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா, துருவா அப்படின்னு சொல்லக்கூடிய இவரோட பிரதர் வராரு. இவர் ஃபார்மலாக த்ரோனை வந்து கிடைச்சாரா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. பட் நெக்ஸ்ட் ரூலர் இவர் தான். துருவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிங்கோட காலகட்டத்தில் தான் ராஷ்டிரகூடர்களோட பவர் வந்து என்ன அப்படின்னா உச்சத்தை அடைஞ்சிருக்கும். After humbling the Western Ganga king, துருவா defeated தண்டிவர்மன் த பல்லவா கிங். ஓகேயா? துருவா என்ன பண்ணுறாரு, கங்கர்களை தோற்கடித்ததுக்கு அப்புறம் பல்லவ மன்னனான தண்டிவர்மன் அப்படிங்கிற ஒருத்தனையும் டிஃபீட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இவரோட தண்டி துர்காக்கும் பல்லவர்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்கு. பட் அப்புறம் என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். த ரூலர் ஆஃப் வெங்கி, மாடர்ன் ஆந்திரா, ஆல்சோ ஹேட் டு அக்செப்ட் ஹிஸ் சுசாரனிட்டி. ஆந்திராவே என்ன செஞ்சுக்கிறாரு, பிடிச்சிக்கிறாரு. ஆஃப்டர் எஸ்டாப்ளிஷிங் ஹிஸ் ஹெஜ்மனி இன் தி சவுத், துருவா டர்ன்ட் ஹிஸ் அட்டென்ஷன் டுவார்ட்ஸ் த ரீஜியன்ஸ் அரவுண்ட் கன்வாஜ். இப்போ என்ன பண்ணியாச்சு, தெற்கில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பிடிச்சாச்சு. ஸோ நம்ம நார்த்து பக்கம் போவோம்னு சொல்லிட்டு துருவா அவரோட கவனத்தை வடதிசை பக்கம் திருப்புறாரு. வட்சரையா த பிரதிகார கிங் அண்ட் தர்மபாலா த பாலா ரூலர் ஹூ வேர் கண்டெண்டர்ஸ் ஃபார் சுப்ரிமசி இன் தி ரீஜன். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு மும்முனை போர் ஒன்று நடக்கும் பிரதிகாரா ராஷ்டிரகூடா பாலர்களுக்கு நடுவில் அப்படின்னு. அது இப்போ தான் நடக்குது. ராஷ்டிரகூடா ரூலர் துருவா, பிரதிகாரா ரூலர் வத்சரையா.
தென் பாலா ரூலர் தர்மபாலா. இவங்க 3 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, கனுவாஜ் அப்படிங்கிற இந்த பகுதியை கைப்பற்றதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வேர் டெஃபீட்டட் பை துருவா. இவங்க எல்லாத்தையும் டெஃபீட் பண்ணிட்டு துருவா வந்து வின் பண்ணுறாரு. He nominated his third son Govinda III as the heir apparent. துருவாக்கு அப்புறம் யார் வரா அப்படின்னா இவரோட 3வது மகனான கோவிந்தா III அப்படிங்கிறவர் அரச பதவிக்கு வராரு. The accession of Govinda III to the throne heralded an era of success like never before. கோவிந்தா IIIயோட ஆட்சி பொறுப்பை ஏற்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நிறைய சக்ஸஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குதான். தண்டிகா த பல்லவா கிங் வாஸ் சப்டியூட்டட் பை கோவிந்தா III. பல்லவ அரசர்களே என்ன செஞ்சாச்சு, இவங்களுக்கு கீழே வச்சாச்சு. விஷ்ணுவர்தனா த ரூலர் ஆஃப் வெங்கி turned out to be his maternal grandfather and so he did not challenge his authority. இப்போ வெங்கியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரான விஷ்ணுவர்தனா யார் அப்படின்னா கோவிந்தா IIIக்கு மேட்டர்னல் கிராண்ட்ஃபாதரா, அதாவது தாய் வெளியில் தாத்தாவாக வராரு. ஸோ அவர் சொந்தக்காரராக போயிட்டாரு அப்படிங்கிறனால வெங்கி பகுதியை வந்து என்ன செய்யல, அவர் அட்டாக் பண்ணல. அண்ட் இன்டைரக்டாக என்னது வெங்கி இவருக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். சரியா, ஏன்னா கிராண்ட்ஃபாதரோட சொத்து யாருக்கு தான், பேரனுக்கு தானே. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. Thus கோவிந்தா III became the overlord of the Deccan. ஸோ டெக்கான் முழுக்க இப்போ என்ன செஞ்சாச்சு, கோவிந்தா IIIயோட கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. The Rashtrakuta Empire reached its height of glory. கோவிந்தா III was succeeded by his son அமோகவர்ஷா. அமோகவர்ஷான்னு சொல்லிட்டு இவரோட பையன் இவருக்கு அடுத்து வராரு. அமோகவர்ஷா ruled for 64 years and his first 20 years of the rule witnessed endless wars with western Gangas. வெஸ்டர்ன் கங்கர், அதாவது மைசூர் பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்த கங்கர்கள் கூட போரிடுவதே இவரோட முதல் 20 வருஷம் வந்து கழிஞ்சு போயிருச்சான். பீஸ் ரிட்டர்ன்ட் வென் அமோகவர்ஷா கேவ் ஹிஸ் டாட்டர் இன் மேரேஜ் டு அ கங்கா பிரின்ஸ். மறுபடியும் என்னதான் சொல்யூஷன், என்ன, திருமணம் தான். சரியா, அவரோட பொண்ணை கங்கா பிரின்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டாரு. அமோகவர்ஷா வாஸ் அ பேட்டர்ன் ஆஃப் லிட்ரேச்சர் and he patronized the famous Digambara Acharya Jinasena, Sanskrit grammarian Sahatyana and the mathematician Mahaviracharia. இவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அமோகவர்ஷா வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருக்காரு. அமோகவர்ஷா வாஸ் ஹிம்செல்ஃப் அ கிரேட் poet. இவரே ஒரு கிரேட் poet தான். கவிராஜ மார்க்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒர்க் எழுதியிருக்காரு. இது என்ன அப்படின்னா ஏர்லியஸ்ட் கன்னடா ஒர்க் இன் பொயட்டிக்ஸ், அதாவது கன்னட மொழியில் எழுதப்பட்ட ஏர்லியஸ்ட் பொயட்டிக், அதாவது கவிதை நூல் என்ன அப்படின்னா அந்த கவிராஜா மார்க்கா தான். அதை எழுதினது அமோகவர்ஷா. இவர் ஒரு ராஷ்டிரகூடா கிங். இந்த ஃபேக்டை இப்படியே படிச்சுக்கோங்க. ஆஃப்டர் அமோகவர்ஷா his successors were able to sustain the vast empire but the ablest among them was கிருஷ்ணா III. அமோகவர்ஷாக்கு அப்புறம் நிறைய திறமையான ஆட்சியாளர்கள் வராங்க. பட் அதில் ரொம்ப ரொம்ப ஏபிளான ஒரு அரசர் யார் அப்படின்னா கிருஷ்ணா III அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர். கிருஷ்ணா III யார் அப்படின்னா லாஸ்ட் கிரேட் ரூலர் ஆஃப் ராஷ்டிரகூடா டினாசிட்டி. இவருக்கு அப்புறம் வந்த அரசர்கள் வந்து இவங்க அளவுக்கு வலிமையானவங்க கிடையாது. Soon after his accession, he invaded the Chola kingdom along with his brother-in-law Budunga. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சோலா கிங்டம் நோக்கி படையெடுத்து வராங்க. சரியா, ஆல்மோஸ்ட் டெக்கான் கிட்ட வந்தாலும் இன்னும் இந்த தமிழ்நாடு ரீஜனுக்குள்ளே வரல இல்லையா. ஸோ இவங்க தான் என்ன செய்கிறாங்க, கிருஷ்ணா III தான் என்ன செய்கிறாரு, உள்ளே வந்துட்டு இருக்காரு. காஞ்சி, தாஞ்சூர் வேர் கேப்சர்ட் in 943 CE. காஞ்சிபுரத்தையும் தஞ்சாவூரையும் கைப்பற்றிட்டாங்க. His army remained in effective control of தொண்டை மண்டலம். இவங்களோட ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க, தொண்டை மண்டலத்தில் வச்சுட்டே போயிருக்காரு. கன்சிஸ்டிங் ஆஃப் ஆர்காட், செங்கல்பட்டு அண்ட் வெல்லூர். தொண்டை மண்டலம் அப்படிங்கிறது இந்த 3 பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு இடமா இருக்கு. In 949 CE, he defeated the Chola army of Rajaditya in the battle of தக்கோலம். இப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு போர் வருது. தக்கோலம் போர் எப்போ நடக்குது, 949 CEல. யாருக்கும், ராஷ்டிரகூடாஸ்க்கும் சோழர்களுக்கும் நடக்குது. ராஷ்டிரகூடா கிங் யாரு, கிருஷ்ணா III. சோழா கிங் யாரு, ராஜாதித்யா. சரியா, இங்கே என்ன பண்ணிடுறாங்க, ராஷ்டிரகூடாஸ் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதாவது ராஜாதித்யா வந்து தோத்து போயிடுறாரு. இன் பிரசன்ட் டே வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது தக்கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் வந்து வேலூரில் இப்போ இருக்கு. கிருஷ்ணா III மார்ச் அப் டு ராமேஸ்வரம். இவர் வந்து டிஃபீட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த வெற்றியை நினைவாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமேஸ்வரம் வரைக்கும் மார்ச் பண்ணி போய் அங்கே ஒரு பில்லரை வந்து எரெக்ட் பண்ணுறாரு. அந்த பேர் என்ன அப்படின்னா பில்லர் ஆஃப் விக்ட்ரி. இந்த வெற்றியை நினைவு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பில்லரை வச்சுட்டு போகிறாரு எங்கே, ராமேஸ்வரத்தில். Thus he succeeded in establishing his suzerainty over the entire Deccan region. ஸோ ஹோல் டெக்கானு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ராஷ்டிரகூடாஸ்கிட்ட இருக்குது. அதுக்கு காரணம் யார், கிருஷ்ணா III அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேட் ராஷ்டிரகூடா கிங். It was under him the Rashtrakutas joined the contest
that was held them among the northern ruling dynasties for control of Kanwaj. எப்போவுமே என்ன செய்கிறாங்க, ஒரு ரூலர் வந்து சுற்றி இருக்கிற பகுதிகள்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா மற்ற வலிமையான அரசுகள்லாம் எங்கே சண்டை போடுறாங்களோ அங்கே போயிடுவாங்க. ஸோ இவர் டெக்கானில் நான் தான் ராஜா அப்படின்னு காட்டிட்டார் இல்லையா. ஸோ இன்னும் அவரை பலப்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, வட இந்தியா நோக்கி படையெடுக்கிறாரு. அப்படி இவர் என்ன பண்ணுறாரு, கனுவாஜை அந்த பகுதியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரைபார்ட்டியேட் ஸ்ட்ரகிள்குள்ளாக இவரும் உள்ள நுழைஞ்சிடுறாரு. The continued conflict over the possession of Kanwaj emboldened some of the local rajas to assert their independence. நம்ம பார்த்தோம் இல்லையா, இவங்க வந்து என்ன செஞ்சாங்க, வீக் ஆயிட்டாங்க. ஸோ இந்த கனுவாஜை பிடிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையில் அவங்களுக்கு கீழே இருந்த பகுதிகளை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த அரசர்கள் வந்து மறந்துட்டாங்க. ஸோ எல்லா பகுதிகளும் என்ன செய்கிறாங்க, தங்களை இண்டிபெண்டன்ஸாக அறிவிச்சுக்கிட்டு தனிச்சு போயிடுறாங்க. Their defiance destroyed the possibility of a single kingdom ruling northern India with its center at Kanwaj. அவங்களோட எய்மே என்னதான், ஒரு சிங்கிள் கிங்டம் தான் இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கணும், அதோட சென்டராக கனுவாஜ் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் சண்டை போட்டாங்க. பட் அது யாருக்குமே கிடைக்காம போயிடுச்சு. The invasions from the northwest also prevented any such attempts to create a powerful state. Then இதுக்கப்புறம் என்ன ஆயிரும், வடமேற்குலேருந்து படையெடுப்புகள் வர ஆரம்பிச்சிடும். இஸ்லாமியர்கள் வந்து படையெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாதிரிக்கு அப்புறம் வந்த எல்லா அரசர்களுமே வீக்காக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க பிடிச்சு வச்சிருந்த இவ்வளோ பெரிய பகுதிகளை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த அரசர்களுக்கு முடியாத காரியமாக இருந்தது. ஸோ கிங்டம் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ அவங்களோட ரிலீஜன். த வர்ஷிப் ஆஃப் சிவா அண்ட் விஷ்ணு வாஸ் பாப்புலர் டியூரிங் தி ராஷ்டிரகூடா ரெயின். த ஃபேமஸ் ராக்கெட் சிவா டெம்பிள் அட் எல்லோரா. எல்லோராவில் ஒரு ஃபேமஸான சிவா ராக்கெட் டெம்பிள் இருக்குது. வாஸ் பில்ட் பை கிருஷ்ணா I. ஓகேயா, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அரசர் அண்ட் அதுக்கப்புறம் இவர் வந்தார், அவரோட காலகட்டம் இது அப்படின்னு படிக்கிறத விட ஒரு அரசர் கட்டின கோவில், அந்த கோவில் எங்கே இருக்குது, அந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி, அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டிவாக படிங்க. அது எக்ஸாம் டைமில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் எக்ஸாமுக்கு இதை தான் படிக்கணும். ஸோ எல்லாரால் இருக்கக்கூடிய சிவா டெம்பிளை கட்டினது யார் அப்படின்னா கிருஷ்ணா I. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கணும். யார், ஒரு ராஷ்டிரகூடா கிங். சரியா, ஏன்னா நமக்கு வந்து இப்போ தனித்தனியாக படிக்கும்போது ஒரு குழப்பமும் வராது. மொத்தமாக படிக்கும்போது, அதுவும் எக்ஸாம் ஹாலில் உட்காந்ததுக்கப்புறம் தான் இந்த டவுட்லாம் வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த கிங் யார், அவர் எந்த டினாசிட்டியை சேர்ந்தவர் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. The seals have the pictures of Garuda Vahana of Vishnu or of Shiva seated in yogic posture. அவங்க சீலில் வந்து சிவா அண்ட் விஷ்ணுவோட அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. தண்டி துர்கா பெர்ஃபார்ம்டு தி ஹிரண்ய கர்ப்பா ரிச்சுவல் அட் உஜ்ஜயினி. தண்டி துர்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சுவல், ஒரு யாகம் வந்து பண்ணுறாரு. ஹிரண்ய கர்ப்பானா என்ன அர்த்தம் அப்படின்னா கோல்டன் ஹிரண்யா அப்படின்னா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. கர்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், கர்ப்ப கிரகம், கருவறை நம்ம சொல்லுவோம்ல, இங்கே வந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. A person coming out of this golden womb after elaborate rituals performed by priest is declared as reborn possessing a celestial body. அதாவது இந்த கோல்டன் ஊம்குள்ள இருந்து நிறைய ரிச்சுவல்ஸ் செஞ்சு வெளியே வரக்கூடிய ஒரு பர்சன் புதுசாக பிறந்தவர் மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சத்தவாகனா கிங் கௌதமிபுத்திர சத்தகர்ணி பெர்ஃபார்ம்டு திஸ் ரிச்சுவல் டு கிளைம் சத்ரியா ஸ்டேட்டஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, கௌதமிபுத்திர சத்தகர்ணி வந்து ஒரு பிராமன் தான் அவர். ஆனால் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய ஒரு டினாசிட்டிக்கு கிங்காக இருப்பார். ஸோ சத்ரியா ஸ்டேட்டஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிங் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஹிரண்ய கர்ப்பா அப்படிங்கிற ஒரு ரிச்சுவலை பண்ணியிருக்காரு. There are reference to Tuladanas gift or offer of gold equal to one's own weight to temple deities. அதாவது எடைக்கு எடை தங்கம் கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி கடவுள்களுக்கு வந்து எடைக்கு எடை தங்கம் தானமாக கொடுத்ததுக்கான எவிடன்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. Jainism was patronized by later rulers such as Amoghavasha, Indra, Krishna II and Indra III. என்னதான் புத்திசம் விஷ்ணு அண்ட் சிவாவை வணங்கிட்டு இருந்தவங்களா இருந்தாலும் லேட்டர் பீரியடில் வந்த சில அரசர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜெயினிசமை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. புத்திசம் ஹேட் டிக்ளைன் அண்ட் இட்ஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் சென்டர் வாஸ் அட் கன்ஹேரி. புத்திசம் வந்து இந்த டைமில் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கன்ஹேரி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் மட்டும்தான் புத்திசம் வந்து இருந்திருக்கு. லிட்ரேச்சர். த ராஷ்டிரகூடா ரூலர்ஸ் வேர் கிரேட் பேட்டர்ன் ஆஃப் லேர்னிங். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கன்னடா அண்ட் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் மேட் great progress during their reign. Amoghavasha I was the author of Parasnotara Malika, a Sanskrit work. அது எதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அண்ட் கவிராஜா மார்கா a Kannada work. நம்ம பார்த்தோம்
கன்னடாலேயே வந்த ஏர்லியஸ்ட் பொயட்டிக் ஒர்க் அப்படின்னா இந்த கவிராஜ மார்கா அப்படிங்கிற ஒரு நூல் தான். ஜினசேனா ரோட் தி ஆதி புராணா ஆஃப் தி ஜெயின்ஸ். ஓகே, ஆதி புராணா ஆஃப் ஜெயின்ஸ் எழுதுனது யார் அப்படின்னா ஜினசேனா. கிருஷ்ணா டூஸ் ஸ்பிரிச்சுவல் கைட் குணபத்ரா ரோட் அ மகாபுராணா ஆஃப் தி ஜெயின்ஸ். இது எல்லாமே ஜெயினிசம் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சரியா, நம்ம வந்து குழப்பிடக்கூடாது. புத்த மதமா ஜெயின மதமா அப்படிங்க இதெல்லாம் வரும். சரியா, நம்ம படிக்கிறோம் இல்லையா, இது இயல்பு. ஸோ இந்த குழப்பங்கள்லாம் இல்லாமல் தெளிவாக படிங்க. இதை அடிக்கடி மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணமும் அதான். நம்ம வந்து ரீட் பண்ணும்போது ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுவோம். பட் இந்த மாதிரி ஏரியாவில் தான் கொஸ்டினே வைப்பாங்க. இவங்க வந்து ஜெயினா புத்திசமா, ராஷ்டிரகூடாஸ் வந்து ஜெயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களா புத்திஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு நமக்கு வரும்போது நமக்கு தெரியாது, நம்ம குழம்பிடுவோம். ஸோ அதான் இந்த இடத்துல நான் 2-3 தடவை அதிகமாகவே ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த ஃபேக்டை வந்து நான் சொல்லிடுறேன். த 3 gems ஆஃப் ஏன்ஷியன்ட் கன்னடா லிட்ரேச்சர். சரியா, கன்னடா லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் மும்மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் அப்படின்னா கவி சக்கரவர்த்தி பொன்னா, ஆதிகவி பண்பா அண்ட் கவி சக்கரவர்த்தி ராணா. இவங்க 3 பேர் தான் யாரு கன்னட இலக்கியத்தோட மும்மணிகள். வேர் பேட்ரனைஸ்டு பை ராஷ்டிரகூடா கிங் கிருஷ்ணா 3. இவங்க பேட்ரனைஸ் பண்ணது யாரு கிருஷ்ணா 3 அப்படிங்கிற ஒரு அரசர். ஆஸ் வெல் அஸ் பை தைலப்பா சத்யாஸ்ரயா ஆஃப் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ். மற்ற டினாசிட்டியை சேர்ந்த அரசர்களும் புலவர்களை வந்து ஆதரிச்சிருக்காங்க. சரியா, ஒரே புலவர்கள் தான், பட் மற்ற டினாசிட்டியை சேர்ந்தவங்களும் ஆதரிச்சிருக்காங்க. இலக்கியத்துக்கும் கலைக்கும் எந்த விதமான வரம்புகளுமே கிடையாது. ஆர்கிடெக்சர். ராஷ்டிரகூடாஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆர்கிடெக்சர் ஒரு எவிடென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஜந்தா அண்ட் எல்லோராவில் இருக்கக்கூடிய குகை கோயில்கள் தான். சரியா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மலையவே கோவிலாக செதுக்கியிருப்பாங்க. சரியா, நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில் கட்டுமான கோவில்கள் குடைவரை கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ராஷ்டிரகூடாஸ் அஜந்தா அண்ட் எல்லோராவில் பண்ணது என்ன அப்படின்னா குடைவரை கோயில்கள், ஒரு மலையவே கோயிலாக செதுக்குவாங்க. ராஷ்டிரகூடாஸ் மேட் ஸ்ப்ளெண்டட் கான்ட்ரிபியூஷன் டு தி இந்தியன் ஆர்ட். த ராக் கட் ஷ்ரைன்ஸ் அட் எல்லோரா எலஃபண்டா லொக்கேட்டட் இன் பிரசன்ட் டே மகாராஷ்டிரா. இது எல்லாமே எங்கே இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது. பிலாங் டு தியர் பீரியட். த எல்லோரா கேவ் காம்ப்ளெக்ஸ் கண்டெய்ன்ஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் ஹிந்து ஜெயின் மானுமெண்ட்ஸ். 3 மதங்களை சேர்ந்த எல்லா மானுமெண்ட்ஸுமே அங்கே இருக்குது. அமோக வர்ஷா 1 எக்ஸ்போஸ்ட் ஜெயினிசம் அண்ட் தெர் ஆர் 5 ஜெயின் கேவ் டெம்பிள்ஸ் அட் எல்லோரா ascribed to his period. எல்லோராவில் 5 ஜெயின் கேவ் டெம்பிள்ஸ் இருக்குது. அது யாரோட காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா அமோக வர்ஷாவோடது. ஓகேயா, நம்ம பார்த்தோம்ல மற்ற எல்லா அரசர்களுமே என்ன பண்ணுறாங்க சிவா அண்ட் விஷ்ணுவை வழிபடுறவங்களாம் இருக்கிறாங்க. பட் அமோக வர்ஷா என்ன பண்ணுறாரு ஜெயினிசமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு 5 ஜெயின் கேவ் டெம்பிள்ஸ் வந்து எல்லோராவில் இருக்குது. இதுதான் எல்லோராவில் இருக்கக்கூடிய அஜந்தாவில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் டெம்பிள். இது வந்து ஒரு மலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இந்த வியூவில் இருந்து பார்க்கும் போதே தெரியும். ரொம்ப ரொம்ப அழகான சிற்பங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இது ராஷ்டிரகூட காலகட்டத்தை சேர்ந்ததான். இதுதான் எலஃபண்டா கேவ்ஸ். ஓகேயா, குகைக்கு கீழே என்ன செஞ்சுருக்காங்க கேவ்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. மேபி இது ஜெயின துறவிகள் தங்குறதுக்காக பயன்படுத்தியிருக்கலாம், இல்லை ஏதாவது சிலைகளை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுருக்கலாம். நம்ம பார்த்தாலே தெரியும் மலைக்கு கீழே தான். சரியா, மலையை தான் குடஞ்சி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தூண்களா சிலைகளா குகைகளாக அமைச்சிருக்காங்க. இது எல்லோரால இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ். ஓகேயா, இங்கே இருக்கக்கூடிய சிலைகளும் சரி கோவில்களும் சரி ரொம்ப ரொம்ப பிரமிக்க வைக்கிறதா இருக்கும். த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஸ்ட்ரக்சர் அட் எல்லோரா இஸ் த கிரியேஷன் ஆஃப் தி மோனோலித்திக் கைலாசநாத் டெம்பிள். நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரே மலையில் செய்யப்பட்ட கைலாசநாதர் டெம்பிள். இங்கே நமக்கு தெரிய ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது, உள்ள டெம்பிள் இருக்குது. இது எல்லாமே மலையை வெட்டி செஞ்சதுதான். Ellora is the creation of the monolithic Kailasanath temple. The temple was hewn out of a single rock during the time of Krishna I. யாரோட காலகட்டத்தில் கிருஷ்ணா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஷ்டிரகூடா கிங்கோட காலகட்டத்தில் கட்டப்பட்டதான் இந்த கைலாசநாத் டெம்பிள் in the 8th century. It is similar to the லோகேஸ்வரா டெம்பிள் at பட்டாடக்கல் கர்நாடகா. இந்த டெம்பிள் வந்து எதை மாதிரி இருக்கும் அப்படின்னா கர்நாடகாவில் பட்டாடக்கல் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய லோகேஸ்வரா டெம்பிளோட சிமிலராக இருக்கும். சரியா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்டு. இந்த கோவிலோட அமைப்பு வந்து இந்த கோவிலை மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகை. ஸோ இதை வந்து படித்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இன் கர்நாடகா built by Chalukya King Vikramaditya II to commemorate his victory over the Pallavas. நம்ம கர்நாடகாவில் இருக்கிற கோவில் மாதிரி இருக்குன்னு பார்த்துருவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த கோவிலை கட்டினது யார், ஏன் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்படி தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு லிங்க் பண்ணி படிக்கணும். அப்போ அந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னா சாளுக்கிய அரசரான விக்ரமாதித்யா II பல்லவர்களை வெற்றி பெற்றதை நினைவு கூறும் வகையில் கட்டப்பட்டதான் இந்த லோகேஸ்வரா டெம்பிள். The sculptured panels of
தசாவதார பைரவா, ராவணா, ஷேக்கிங் தி மவுண்ட் கைலாசா, டான்சிங் சிவா அண்ட் விஷ்ணு, லக்ஷ்மி லிசனிங் டு மியூசிக் ஆர் தி பெஸ்ட் ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் ஸ்கல்ப்சர் இன்சைட் த டெம்பிள். இந்த கோயிலுக்குள்ளக்க நிறைய தெய்வங்களோட சிலைகள் இருக்குது. அது எல்லாமே என்ன இருக்குது, ரொம்ப ரொம்ப இந்த கோயிலுக்கோட சிறப்பாக இருந்த மாதிரி இருக்குது. The main shrine at Elephanta is artistically superior to the shrines at Ellora. அதாவது எலிஃபெண்டாவில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே எல்லோராவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைன்ஸை விட சுப்பீரியராக இருக்குது. The sculptures such as Nataraja, Sadashiva excel even that of the Ellora sculptures in beauty and craftsmanship. அந்த எலிஃபெண்டா கேவ்ல நடராஜா அண்ட் சதாசிவா இந்த தெய்வங்களோட சிலைகள்லாம் இருக்குது. அர்த்தநாரீஸ்வரா அண்ட் Maheshamurti are the other famous sculptures. The latter a three-faced bust of Lord Shiva. இந்த மகேஷமூர்த்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த்ரீ-ஃபேஸ்டு 3 முகங்கள் இருக்கக்கூடிய லார்ட் சிவாவோட ஒரு சிலை தான். ஓகேயா, இது 25 feet tall, considered one of the finest pieces of sculpture in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய சில சிற்பங்களையே ரொம்ப ரொம்ப சிறப்பான சிற்பங்களில் ஒன்றா இந்த மகேஷமூர்த்தி சிலையை வந்து வச்சிருக்கிறாங்க. The paintings are still seen in the porch of the temple of Kailasa and ceilings of the Maheshamurti shrine at Ellora. இந்த கோயிலோட சீலிங்ஸ்லையும் வால்ஸ்லையும் சரி பெயிண்டிங்ஸ் வந்து இன்னமும் இருக்குது. இது ராஷ்டிரகூடாஸோட ஒரு சின்ன சம்மரி. ஓகேயா, ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம். இப்போ பார்த்தது என்ன அப்படின்னா போஸ்ட் குப்தர் பீரியட், குப்தர்களுக்கு அப்புறம் யார் வந்தால் அதில் முக்கியமாக இருந்த வர்த்தனா டினாசிட்டி, ராஷ்டிரகூடாஸ் அண்ட் பாலாஸ் பற்றி பார்த்தியாச்சு. ஓகேயா, இப்போ நம்ம அகெயின் எங்கே போகிறோம் அப்படின்னா நார்த் இந்தியா பார்த்தாச்சு. அப்போ அகெயின் எங்கே போவோம், சவுத் இந்தியா போவோம். ஸோ சவுத் இந்தியாவில் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது பல்லவாஸ். ஓகேயா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.